ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இன்று காலை செய்தித்தாள்களை பார்த்த அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இன்று 100வது நாள் என்று. எந்த திரைப்படத்திற்கு என்று கேட்காதீர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அரசு பொறுப்பேற்று 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 100 நாட்களில் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறோம் என்ற நீண்ட பட்டியலை, சாதனை மலர்களை அரசாங்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தமிழகம் ஒரு மிகப்பெரிய வரலாறு காணாத வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு. தொடர் போராட்டங்கள், பல்வேறு விஷயங்களுக்காக, போக்குவரத்து துறையில போராட்டம், டாஸ்மாக்கு மக்களுடைய போராட்டம் என்று நெடுவாசல்ல போராட்டம் நடந்தது. அதற்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. தொடர்ந்து பல்வேறு மக்களுடைய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயமாக, காலகட்டமாக இருக்கிறது. இதுல அரசுடைய ஸ்திரத்தன்மை குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில தனியாக ஒரு அணி வெளியே பிரிந்து சென்று அதற்கு பிறகு ஏற்பட்டுள்ள ஒரு 122 எம்எல்ஏக்களை கொண்ட அரசாக இருக்கிறது. இந்த அரசு தொடர்ந்து நிலையான அரசாக தொடருமா என்று பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எதிர்க்கட்சிகள் சார்பில் எழுப்பப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் மத்திய அரசாங்கம் அரசை இயக்குகிறதா, மத்திய அரசாங்கம் அதிமுகவை இயக்குகிறதா என்ற சந்தேகங்களும் கேள்விகளும் கூட தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. இது போன்ற விஷயங்கள், விமர்சனங்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்க, மறுபக்கம் நீரா என்ற புதிய பானத்திற்கான ஒப்புதலை நாங்கள் அளித்திருக்கிறோம். குடிமராமத்து பணிகள் நீண்ட நாட்கள் இடைவேளைக்கு பிறகு தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்களை கல்வித்துறையில மிகப்பெரிய சீர்திருத்தங்களை அடுத்தடுத்த கட்டங்களாக தொடர்ந்து அதிரடி மாற்றங்களை அரசாங்கம் கொண்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு முழுமையாக கிட்டத்தட்ட 2000 கோப்புகளில் அரசாங்கத்தில் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கையெழுத்திட்டிருக்கிறேன் என்று திரு பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முழுமையாக ஒரு வேகமாக இயங்கக்கூடிய அரசாங்கமாக இது இருக்கிறதா, அல்லது எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள்ல தான் அதிகமான வலு இருக்கிறதா, இந்த அரசாங்கத்துடைய ஸ்திரத்தன்மை குறித்து மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறதா, இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம், விவாதிக்க இருக்கிறோம் நேயர்களே. எடப்பாடி அமைச்சரவையின் 100 நாட்கள் சாதனையா சோதனையா என்ற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள், அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள், ஜவுளித்துறை அமைச்சர் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு KS அழகிரி அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதிநிதியாக திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும், அதே போல முன்னாள் கல்வி அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியிலிருந்து திரு மஃபாய் பாண்டியராஜன் அவர்களும், சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு அருண் ஜெகன் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அமைச்சர் மணியன் அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அடிப்படையா ஒரு சந்தேகம், அதை முதல்ல தீர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களுக்கு போலான்னு பாக்குறேன். மே 23ஆம் தேதி அதிமுக அரசாங்கம் பொறுப்பேற்று, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஓராண்டு காலம் நிறைவு செய்யப்பட்டது. அப்போ அரசாங்கத்திடமிருந்து ஓராண்டு சாதனைகள்னு சொல்லி விளக்கங்களோ, பட்டியலோ, சாதனை மலர்களோ, கொண்டாட்டங்களோ எதுவுமே பார்க்க முடியல. திரு பழனிசாமி அவர்களுடைய அரசு 100 நாளை நிறைவு செய்யும் போது அதற்கான சாதனை மலர் வெளியீடு, இதற்கான சாதனை பட்டியல்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. நியாயமா அதிமுக அரசுடைய ஓராண்டு தானே கொண்டாடப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கும். ரைட். திரு மணியன், நான் திரும்ப உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறேன். திரு பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நீங்க இதே அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறீங்க முன்னால, இந்த 100 நாட்களுக்கு முன்னால் வரைக்கும். பிறகு இந்த 100 நாள் ஆட்சியும் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நபரா, இந்த 100 நாட்கள்ல இந்த அரசாங்கம் சிறப்பாக செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த 1 வருஷமா ஆட்சின்னு தான் நான் பார்க்க விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி. 1 வருடமாக நடந்த இதில் 50 வாக்குறுதிகள் அம்மா தந்தாங்க சென்ற முறை. எல்லாருமே நான் உட்பட, OS மணியன் உட்பட அம்மாவின் உழைப்பால் வெற்றி பெற்றோம். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா கொடுத்த வாக்குறுதிகள் 50ல் 22 வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அவங்க கொடுத்த எல்லாமே முதல் நாள் அவர்கள் செயல்படுத்தியது. அண்ணன் OPS பொறுப்பெடுத்தப்போ முதல் நாள் அவர்கள் கையெழுத்து போட்டது, எடப்பாடி அவர்கள் முதல் நாள் கையெழுத்து போட்டது, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 22 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக துறை வாரியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை கண்டிப்பாக மிக அருமையாக செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கடந்த 3 மாதங்களில் ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாத, பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இல்லாத ஒரு கவர்னன்ஸ் அத்தாரிட்டி, அதுதான் இந்த அரசாங்கத்தில் பிரச்சனை நினைக்கிறேன். மற்றபடி நீங்க கொடுக்குற இது சாதனைகள் பட்டியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எதுவுமே பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே அவங்க கொடுத்தது உண்மைதான். அந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வழியில திரு பழனிசாமி அவர்களுடைய அரசு செயல்படல அப்படின்ற குற்றச்சாட்டை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைக்கிறார். நான் என்ன முன்வைக்கிறேன்னா, நான் முன்வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இல்லாத கவர்னன்ஸ் அத்தாரிட்டி, அதாவது ஒரு அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு
நிர்வாக ரீதியா பல விஷயங்கள் சிறப்பா இருக்கு. ஆனா அதற்கான அரசியல் ஆளுமை அரசியல் ஆளுமை இல்லாதனால என்ன நடக்குதுன்னா நிர்வாக ரீதியாக கூட உங்களால அந்த ஆளுமையை செலுத்த முடியவில்லை. அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். இது இந்த ருட்டீனா நடக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் இப்ப அவங்க கொடுத்திருக்கிறது ருட்டீனா நடக்கிற விஷயங்கள், அம்மா கமிட் பண்ண விஷயங்கள் அதை நம்ம செயல்படுத்திட்டு போயிட்டே இருக்கோம். லேப்டாப் கொடுக்கறதுனாலும் சரி, மற்றபடி அந்த இருசக்கர வாகன திட்டத்தை கொண்டு வந்ததுனாலும் சரி, எல்லாமே அம்மா கமிட் பண்ணாங்க, அதை செயல்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்று நடக்கிற எமர்ஜென்ட் ரியாலிட்டி, இப்ப ஓபிஎஸ் அந்த 2 மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வார்தா புயல் வந்ததுன்னா வார்தா புயலை எப்படி எதிர்கொண்டோன்றது, ஜல்லிக்கட்டு வந்ததுன்னா அதை எப்படி எதிர்கொண்டோன்றது, மக்களோட கைகோர்த்து நின்னது, அங்க போய் உள்ள போய் நின்னது, இதுல எல்லாம் the nature of governance அது அந்த 2.5 மாசத்துல ஒரு வித்தியாசமான விஷயம் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இன்று அதுதான் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். மற்றபடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மட்டும் தான் நீங்க மிஸ்ஸிங். தலைமையில் இருக்கிற ஆளுமை, அதனால பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுன்ற earnestness இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவர்களால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இன்று அவருடைய கண்ட்ரோல், அந்த அத்தாரிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல எந்த விஷயத்துல இல்லன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க எல்லா நிர்வாக ரீதியான விஷயங்களையும் செஞ்சிருக்காங்க அப்படின்னு, எல்லா கல்வியில இருக்கக்கூடிய பல சிறப்பு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீட்ல எல்லாரும் சேர்ந்து பாஸ் பண்ணோம். ஆனா அது நீங்க ஒரு ஆளுமை திறனுடன் மத்திய அரசாங்கத்துல ஃபைட் பண்ணி இப்படி 3 நாங்களும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிரச்சனை இருந்தது. அப்ப 3 துறைகள்ல பாஸ் பண்ணி 2 நாளுக்குள்ள பிரசிடென்ஷியல் அசென்ட் எடுத்து கொண்டு வந்தோம்ல. அது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆளுமைனாலயா, இளைஞர்களுடைய போராட்டத்தினாலயா? போராட்டம் இன்னைக்கு அந்த போராட்டம் இருக்குதானே செய்யுது. இல்ல, அந்த அழுத்தத்தை கொடுத்தது எது? அந்த அழுத்தத்தை கொடுத்தது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையா, அல்லது அங்க அவங்க அவ்வளவு இளைஞர்கள் லட்சக்கணக்கில் கூடி இருக்காங்கன்ற ஒரு அவருடைய தலைமை? அன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அன்னைக்கு அவ்வளவு குயிக்கா மூவ் பண்ணி அந்த இடத்துல அவருடைய ஆளுமைக்கு மத்திய அரசாங்கம் அளித்த மரியாதைன்னு நினைக்கிறேன். அவருடைய ஆளுமைக்கு தானே அன்னைக்கு மத்திய அரசாங்கம் பணிந்து செஞ்சாங்கல்ல. அதே மாதிரி ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அம்மாவுடைய சித்தாந்தப்படி ஃபுட் செக்யூரிட்டில இருந்து உதயில இருந்து பல திட்டங்கள், ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த திட்டங்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அம்மா அவர்களுடைய சிந்தனைக்கு தக்க அந்த திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டன அந்த காலகட்டத்தில். உதயநாள் சரி, ஜிஎஸ்டினாலும் சரி. ஜிஎஸ்டி இன்னைக்கு எவ்வளவு அழகா கொண்டு போய் அந்த அனைத்து சட்டங்களையும் பாஸ் பண்ற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் முடிச்சிடும். இப்ப இந்த 3 மாசத்துல என்ன நடந்தது? இப்ப ஜிஎஸ்டி ரேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிட்டு இருக்கு. எந்த ஜிஎஸ்டி ரேட்டாவது சந்தோஷப்படுறாங்களா? இன்னைக்கு போறீங்க எல்லாம் அடுத்த வாரம் ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்ல போறாங்க. ஆமா, ஏன்னா 3 ஸ்லாப்ல கொண்டு போய் போட்டிருக்கீங்க. 1000 ரூபாய்க்கு கீழே ரேட் இருந்தா இந்த ஸ்லாப் எல்லாமே இந்த 3 மாசத்துல முடிவெடுக்கப்பட்ட ஸ்லாப். 3 மாசத்துல தான் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள் வேற. வந்தக்கூடிய விஷயங்கள் தானே. நீங்களும் கூட பங்கேற்றீங்க. கட்டமைப்பு என்பது அந்த 276 ஷரத்துக்கள் அடங்கிய அந்த 5 சட்ட வடிவமைப்புகள் தான் இருந்தப்ப ஃபைனலைஸ் பண்ணோம். இப்போ இந்த 3 மாசத்துல என்ன நடந்துக்குன்னா, ஸ்லாப் ஃபிட் பண்ண போறாங்க. எந்த ஸ்லாப்ல எந்த சேவையை எந்த சரக்கை ஃபிட் பண்ணணும்ன்றத நடந்துட்டு இருக்கு 3 மாசமா. இப்ப பண்ண வேண்டியது போன வாட்டி பண்ணப்போ எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு இப்பயும் முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கணும். உங்க ஆளுமையை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இதுல பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஜிஎஸ்டி ஒரு கிளாசிக் உதாரணம் நினைக்கிறேன். உதய பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஃபைட் பண்ணி அந்த டயத்துல அந்த 2 மாதங்கள் அந்த அளவுக்கு முன்னாடி மத்திய அரசிடம் நாம கொடுத்த அழுத்தம் இப்ப குறையுது, லாக்கிங்கா இருக்குதுன்றது உங்களுடைய பார்வை. அழுத்தமும் சரி, ஆளுமையும் சரி. ரைட், ஓகே. நான் திரு OS மணியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நான் முதல்ல கேட்ட கேள்விக்கான விடையை பெற்றலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பல விஷயங்களுக்கு பதிலளிக்க விரும்புவீங்க. ஆனா இயல்பா முதல்ல எழுந்த கேள்வி, மே 23ஆம் தேதி அதிமுக அரசு ஓராண்டை நிறைவு செய்தது. அதற்கான சாதனை மலர்கள் வெளியிடப்படவில்லை. ஆனால் திரு பழனிசாமி அவர்களுடைய அரசுக்கான 100ஆண்டு சாதனை மலர் மட்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது ஒரு முரண்பாடா தெரியல? திருமணியன் வணக்கம். நம்முடைய தலைப்பு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 100 நாள் ஆட்சி சாதனையா சோதனையா என்பது. சோதனை இல்லாமல் வழக்கமான வாடிக்கையான பணிகளுக்கு காரியமாற்றினால் அது சாதனையாக அமையாது. சோதனை இருந்ததால்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை அமைதியான வழியிலும் புரட்சிகரமான வழியிலும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதனையாக அதை மாற்றி காட்டியிருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. உதாரணத்திற்கு 140 ஆண்டுகள் இல்லாத ஒரு வறட்சி இன்றைக்கு தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. அந்த வறட்சியை இன்றைக்கு சாதனையாக மாற்றி காட்டியிருக்கிறார். அம்மாவின் ஆட்சியில் சுனாமி எப்படி சோதனையாக இருந்ததோ அதை போல இன்றைக்கு வறட்சி என்பது ஒரு மிகப்பெரிய சோதனை.
அமைச்சர் அந்த குறுக்கிடுறதுக்கு சோதனையை மன்னிக்கணும். முறியடித்து அமைச்சர் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். துறை வாரியா அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் சாதனைகள் எல்லாமே நீங்க சொல்லலாம். உங்களுக்கு முழுமையான வாய்ப்பு கிடைக்கும். இல்ல சாதனை சோதனைக்காக சொல்றேன். இல்ல புரிஞ்சுக்கிட்டேன் அமைச்சர். என்னன்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஓராண்டு ஆமா என்னுடைய கேள்வி அதிமுக அரசின் ஓராண்டு கொண்டாடப்படவே இல்லையேங்கிறது தான். அத சொல்ல வர்றேன். ஓராண்டு முழுக்க எங்களுடைய மறைந்த முதல்வர், எங்களுடைய நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிற முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இல்லை. அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் என்பது மிக மிக குறைவாக இருந்திருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் பழனிசாமியை காட்டிலும் இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை காட்டிலும் அதிக நாட்கள் ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சரா இருந்தாங்க. மே மாதம் தொடங்கி இல்லை, ஓராண்டே முழுமையாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இல்லை. என்னோட நினைவு சரியா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அக்டோபர் மாசம் மத்தியில திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அனைத்து இலாக்காக்களும் கொடுக்கப்படுது. மேலேந்து அக்டோபர்னு பார்த்தோம்னா கூட இப்போ இருக்க முதலமைச்சரை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் ஜெயலலிதா அவர்கள் தானே ஓராண்டுல முதலமைச்சரா இருந்தாங்க. செப்டம்பர் 22 அட்மிட் ஆயிட்டாங்கல்லம்மா. இல்ல முதலமைச்சரா இருந்த காலகட்டம் ஓராண்டே எங்களுடைய முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இல்லை. சரி, அந்த ஓராண்டில் மிகவும் குறைந்த காலங்கள் தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆரோக்கியமாக வேகமாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தார்கள். எனவே அதனால்தான் எங்களுடைய ஓராண்டு சாதனையை கொண்டு வராமல் 100 நாள் சாதனையை கொண்டு வந்திருக்கிறோம். இல்ல இப்போ ஓராண்டு சாதனைன்னு சொல்லும் போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் அந்த காலகட்டமும் வந்துரும். அப்ப அவருக்கும் அந்த கிரெடிட் போயிடுமே அப்படிங்கிறது கூட பண்ண வேண்டி வரும்ல. அந்த இதுக்காகத்தான் பண்றாங்க. அப்படி இல்ல, நாங்க எங்க தலைமையை தானே நாங்க சொல்ல முடியும். நாங்க மற்றவங்களே போய் கொண்டுட்டு வருவோம். பழனிசாமி அவருடைய அமைச்சரவையை நடைமுறையை ஒத்துக்கொண்டு பாராட்டிய பேசுறாரு. அவரை எப்படி நாங்க சொல்ல முடியும்? அவரை நாங்க சொல்ல முடியாது. அப்ப அதுதான் காரணமா ஓராண்டு கொண்டாடாமல் இருந்ததற்கு? அதுவும் ஒரு காரணம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஓராண்டு நிறைவு செய்யாதது ஒரு காரணம். அவருடைய காலத்தில் மருத்துவமனையில் இருந்தார்கள், மரணம் வந்தது, அதனால் அதற்கு பிறகு துக்கம் வந்தது, இப்படி காலங்கள் கடந்து போனது. அதனால் நாங்கள் அதை கொண்டு வராமல் இந்த சாதனையை சொல்லியிருக்கிறோம். நான் திரு கே எஸ் அழகிரி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, தற்போது இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்களுடைய துறைகள் சார்ந்த பல திட்டங்களை நேரடியாக சென்று அவங்க திறந்து வைக்கிறாங்க. திரு செல்லூர் ராஜு திரு ஸ்மார்ட் கார்டு அவர் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறையில கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தங்களாக இருக்கட்டும், அந்தந்த துறைகள் சார்ந்த அந்தந்த அமைச்சர்கள் கான்சென்ட்ரேட்டடா செயல்படுறாங்க, வெளிப்படையா ஊடகங்களோட கேள்விகளை எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்க ஒரு நல்ல டெவலப்மெண்டா பார்க்கலையா? இல்லைங்க, அதை அப்படி சொல்ல முடியாது. இன்றைய அமைச்சர் அவர்களும் 3 மாதத்திற்கு முன்பு இருந்த அமைச்சர் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். ஆனால் ஒரு சாதாரண குடிமகன் என்கிற வகையில் நான் 4 கேள்விகளை அவர்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். 2 பேருடைய ஆட்சியிலுமே கிராம சாலைகளோ, ஊராட்சி ஒன்றிய சாலைகளோ, மாவட்ட சாலைகளோ குறைந்தபட்ச தரத்தோடு போடப்பட்டிருக்கிறது என்று தமிழகத்திலே ஏதாவது ஒரு சாலையை அவர்களால் காட்ட முடியுமா? 2வது, 140 ஆண்டுகள் இல்லாத வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். 45,000 பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 6 லட்சம் விவசாயிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஒரு சொட்டு நீர் கூட மேட்டூரில் இல்லை. எனவே எல்லா விவசாயிகளுக்கும் வறட்சி நிவாரணம் கொடுத்திருக்க வேண்டும். யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள், எதனால் அவர்களுக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது என்பதையே நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 3வது, இன்றைக்கு இந்த வறட்சி நேரத்தில் ஆழ்குழாய் கிணறு வைத்திருக்கிற விவசாயிகள் மின்சாரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம் என்று வந்தால் மும்முனை மின்சாரமோ இருமுனை மின்சாரமோ தொடர்ச்சியாக 3 மணி நேரம் கூட வருவதில்லை. ஆனால் அரசாங்கமும் அமைச்சர்களும் ஒட்டுமொத்தமாக இது மின் தடை என்று சொல்லுகிறார்களே ஒழிய மின் பற்றாக்குறை என்று சொல்ல மறுக்கிறார்கள். எனவே இதுதான் அடிப்படை பிரச்சனை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகள் இவைகள்தான்.
ஒரு நல்ல கிராம சாலை கிடையாது, ஒரு விவசாயியால் விவசாயம் செய்ய இயலவில்லை, வறட்சி காலத்தில் ஆழ்குழாய் கிணறு இருந்தும் கூட இதை போன்ற பிரச்சனைகளை விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் கிடைக்கவில்லை, கிராமங்களில் வெந்து மடிகிறார்கள். இவைகளெல்லாம் இருக்கிற பொழுது நாங்கள் நிறைவான ஆட்சியை தந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது எந்த வகையில் நியாயம்? இந்த வறட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு கோப்பாவது ஆமா, விவசாயத்தை பொறுத்தவரை இந்த குடிமராமத்து பணிகள் தொடங்குறது அப்படிங்கிறது வந்து முதல் முறையாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. வண்டல் மண் வந்து எடுக்கணும்னு சொல்லி விவசாயிகளுடைய கோரிக்கையா ஏரிகள்ல இருக்கக்கூடிய வண்டல் மண் எடுக்கணும்னு சொல்லி இருந்தது. நீண்ட நாள் கோரிக்கையா நிறைவேற்றப்படாமல் இருந்தது. இப்போ அதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குது. இது போன்ற இப்போ வறட்சி காலத்துல தான் நம்ம தூர்வார முடியும், சரி செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த குடிமராமத்து போன்ற விஷயங்கள் செய்யப்படுதா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கலையா நீங்க? இல்லைங்க, குடிமராமத்து என்பது என்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் கிராமங்கள்ல வந்ததோ அப்பொழுதே குடிமராமத்து மீண்டும் துவங்கி விட்டது. 100 நாள் வேலை செய்கிறவர்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா வாய்க்கால்களையும் எல்லா வரப்புகளையும் ஒழுங்காக சரி செய்து கொண்டுதான் வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரே வருஷத்துல 2 முறை கூட செய்கிறார்கள். ஏன்னா வேற இடத்துல வேலை செய்ய அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே குடிமராமத்து என்பது புதிதாக நாங்கள் துவக்கி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லி இருப்பது அவ்வளவு ஏற்புடையதல்ல. தமிழகத்தில் இருக்கிற ஏரிகள் கண்மாய்கள் எதுவுமே தூர்வாரப்படவில்லைங்கிறது தானே எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டா இருந்தது. இது சிறப்பா தூர்வாரப்பட்டுட்டே வருது பல ஆண்டுகளான்னு திரு அழகிரி சொல்றது வியப்பா இருக்கு. இல்லைங்க, நான் சொல்றது கிராமப்புறங்கள்ல இருக்கிற வாய்க்கால்கள் 100 நாள் வேலை திட்டத்துல ஒவ்வொரு ஆண்டும் தூர்வாரப்படுகிறது. வேண்டுமானால் பெரிய ஏரிகள் தூர்வாரப்படாமல் இருக்கலாம், அது வேறு இது வேறு. ஏரிகள் என்பது வேறு, கிராமப்புற வாய்க்கால்கள் என்பது வேறு. எனவே குடிமராமத்து என்பது கிராமப்புற வாய்க்கால்கள்ல தான் அது ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மொத்தத்தில் இந்த அரசாங்கம் செயல்படவில்லை. அவர்கள் ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் செயல்படுகிறார்களே ஒழிய, விளம்பரத்தின் மூலமாக செயல்படுகிறார்களே ஒழிய, மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், மக்களுடைய அத்தியாவசியமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நோக்கமே அவர்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தில் எந்த ஒரு கோப்பாவது, இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார் 2000 கோப்புகளில் கையெழுத்து போட்டிருக்கிறேன் என்று. அந்த கோப்புகள் அரசாங்க அலுவலகத்திற்கு எப்பொழுது வந்தன? ஒரு கோப்பு ஒரு வாரத்தில் தீர்வு செய்யப்பட்டதா, முடிவு செய்யப்பட்டதா என்பதையெல்லாம் அவர்கள் ஆராய வேண்டும். 6 மாதமானாலும் கூட கோப்புகள் நகர்வது கிடையாது. பின்னாடி இருக்கிற பேக்லாக்லாம் கிளியர் பண்ணி இன்னைக்கு என் டேபிள்ல புது ஃபைலே இல்லாம பண்ணிருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாருன்னா அது வரவேற்கத்தக்க விஷயம் தானே. பேக்லாக் இருந்ததுன்றது உண்மையா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அது கிளியரா இருக்குன்றது பாராட்டத்தக்க விஷயம் இல்லையா? இல்ல பேக்லாக்ங்கிறது வந்து அவருடைய டேபிள்ல இருக்கிறத நான் சொல்லிங்க. அப்ப அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு குமஸ்தாவுடைய டேபிள்ல அது எவ்வளவு நாளா இருந்தது, அடுத்த அதிகாரிகிட்ட அது எப்ப வந்தது, அந்த கோப்பினுடைய ஆயுள் எவ்வளவு காலமா அது தேங்கி கிடந்தது, இதையெல்லாம் பார்க்கணும். நமக்கு அரசாங்கத்துல ஒரு வாரத்துல கோப்பை சரி செய்யணும் இருக்கு. ஆனா எந்த துறையில ஒரு வாரத்துல கோப்பு சரி செய்யப்பட்டிருக்கிறது? தேங்கி இருக்கக்கூடிய கோப்புகள்ன்றதை நம்ம பல அரசாங்கங்களை தொடர்ந்து பார்க்கக்கூடியோம். அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. நிச்சயமா அதை தீர்க்கப்படணுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அமைச்சரிடத்துக்கு சுருக்கமா அதற்கான விளக்கங்களை கேட்க விரும்புறேன். குறிப்பா வறட்சி, தற்போது இருக்கக்கூடிய குடிநீர் பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், இந்த விஷயங்களை அரசாங்கம் கையாண்டதுல வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கின்றது திரு அழகிரியோட குற்றச்சாட்டா இருக்கு. பதிலளிக்கல விரும்புறீங்களா அமைச்சர்? என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் அழகிரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அவர் ஆக்டிவ் பாலிட்டிஷியனாக இருந்திருப்பார் என்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருக்க மாட்டார் என்றே நான் கருதுகிறேன். காரணம், இன்றைக்கு கிராம சாலைகள், நகர்ப்புற சாலைகள், மாநகர சாலைகள் இத்தனையும் இன்றைக்கு பழுது பார்க்கப்பட்டு செப்பனிடப்பட்டு மேம்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக இன்றைக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிற அற்புதமான நிலை தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை அண்ணன் அழகிரி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வறட்சியை பற்றி சொன்னாரே, ஒன்றுமே நடக்கலன்ட்டு. 2247 கோடி ரூபாயை வறட்சிக்காக ஒதுக்கி மைய அரசு கொடுப்பதற்கு முன்பாகவே தொகை அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்சூரன்ஸ் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அது பத்தல, அந்த வறட்சி நிவாரண தொகை பத்தலன்றது விவசாயிகள் தொடர்ந்து சொல்லக்கூடிய விமர்சனமா இருக்கு. ஜனநாயக நாட்டில் பத்தலன்னு சொல்றதுதான் சரியான ஒரு செய்தி. அது சொல்லிதான் ஆகணும். நாங்களும் வந்து போதும்னு சொல்லலை, இன்னும் கொடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா சிறு குறு விவசாயிகளுக்கு அவர்களுக்கு மொத்தமாக கூட்டுறவு கடன் முழுவதையும் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். அவங்களுக்கு திரும்ப கடன் கொடுத்திருக்கிறோம். இப்போ நாங்க வறட்சி நிவாரணம் கொடுத்திருக்கிறோம், பயிர் இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கிறோம்.
குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறோம், சம்பா தொகுப்பு கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் அண்ணா அழகிரி அவர்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் இப்ப குடிமராமத்து பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு நடக்குது. இன்னும் அண்ணன் 100 நாள் வேலையில சிறப்பா வேலை நடந்துச்சுன்னு சிறப்பா வேலை நடந்துச்சுன்னு சொல்றாரு. நான் 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்கி இருக்கிறோம். அதை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனால் 100 நாள் வேலையில என்ன அவுட்புட்ங்கிறது அண்ணன் சொல்லணும். அதனால அதெல்லாம் சரியில்லாத 100 நாள் வேலை திட்டத்தோட இம்ப்ளிமெண்டேஷன் மாநில அரசாங்கத்தின் கையில தானே இருக்கு அமைச்சர். இல்லைங்கம்மா, அந்த அவுட்புட் வந்து முடியல. கோடை காலத்துல போய் வாய்க்கால வந்து கையால மம்புட்டியால வெட்டினா எப்படி வெட்ட முடியும்? பட்டந்தரையா இருக்குது. அவங்களால எப்படி வேலை செய்ய முடியும்? மிஷின் வச்சுதான் மண் எடுக்க முடியும். இந்த நேரத்துல என்ன பண்ண முடியும்? குடிமராமத்து என்பதே கையால செய்யறதா, கோடை காலத்துல தானே வாய்க்கால் இருக்கும். இப்ப அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் அதுதானே பண்ணுது. குடிமராமத்து மூலமா கோடை காலத்துல நம்ம தூர்வாரி வச்சுக்கலாம், மழை வரும்னு எதிர்பார்த்து தொடர்ந்து வறட்சி நிலவுகிறது. தொடர்ந்து வறட்சி நிலவுகிற போது குடிமராமத்து வேலையை வந்து இந்த 100 நாள் வேலைகளை செய்யும் போது அவுட்புட் பார்க்க முடியாது. நீங்க வேலை நடக்கும், அவுட்புட் எதிர்பார்க்கிற அவுட்புட் நீங்க பார்க்க முடியாது. மேனுவலா அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். அல்ல அதான் அப்ப இப்போ தமிழக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கக்கூடிய குடிமராமத்திலே நம்ம அவ்வளவு அவுட்புட் தான் எதிர்பார்க்கலாமா? அதாவது இயந்திரங்களை பயன்படுத்தி வேலை செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாகணும். குடிமராமத்துங்கிறது விவசாய சங்கங்களை பயன்படுத்தி விவசாயிகளை பயன்படுத்தி அந்த வேலைகளை நீங்களே உங்களுடைய கண்காணிப்போடு செய்யுங்கள் என்பதுதான் குடிமராமத்தை தவிர மம்பட்டி வச்சு நீங்க ஆளை வச்சு பே பண்ணுங்கன்னு சொல்லல. ரைட், ஓகே. அதை உங்களுடைய பதிலா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரியா அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை பெற விரும்புகிறேன். இதுல மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய ஒத்துழைப்பு தற்போதைய இந்த 100 நாட்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவருடைய அரசாங்கத்துக்கு முழுமையாக இருந்திருக்குதா அப்படிங்கிறதும் கேள்வியாக இருக்கிறது. நீட் பிரச்சனை சார்ந்து பிரதமரை வந்து சந்திக்கும் போது 2 தடவை வந்து சந்திக்கும் போது வந்து நீட் பிரச்சனை சார்ந்து வந்து கேட்கிறாரு. இதுல வந்து இன்சூரன்ஸ்ல வந்து மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ண வேண்டிய பணம், வார்தா புயலுக்கும் வறட்சிக்கும் கொடுத்த விஷயங்கள்ல வந்து சரியா வந்து மத்திய அரசாங்கம் திருப்பி கொடுத்திருக்கா அப்படிங்கிறது. அப்போ மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு வந்து சரியா இருந்திருந்தா தானே இன்னும் இந்த மாநில அரசாங்கம் இந்த அமைச்சரவை சிறப்பா செயல்பட்டு இருக்க முடியும். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் அவருடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல மாநில அரசாங்கம் எப்படி பண்ணுச்சுன்னு வந்து ரிவ்யூ பண்றார். ஆனா மாநில அரசாங்கத்தோட கோரிக்கையை மத்திய அரசாங்கம் நிறைவேற்றுதான்னு யார் ரிவ்யூ பண்றது? அதாவது என்னுடைய முதற்கட்ட கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களோட இதை பதில் சொல்றேன். இந்த 2 பக்க விளம்பரம்ன்றது வந்து 100 நாள் அவருடைய ஆட்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த விளம்பரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 பாயிண்ட்டை தவிர மீதி எல்லாமே வேஸ்ட். இது வந்து ருட்டீனா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் அவங்களுக்கு வரக்கூடிய திட்டப்பணிகளை செயல்படுத்தக்கூடியது ஒவ்வொரு துறையுடைய கடமையாது. நீரான்ற பானத்துக்கு ஒப்புதல் கொடுத்தது திரு பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட கொள்கை முடிவு. வண்டல் மண் எடுக்கிறதுக்கான ஒப்புதல் கொடுத்தது திரு பழனிசாமி அவர்கள் எடுத்த கொள்கை முடிவு. மணல் குவாரிகளை வந்து சரிப்படுத்தணும், சீர்திருத்தணும், அரசாங்கம் ஏற்று நடத்தணும் சொன்னது திரு பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எடுத்த கொள்கை முடிவு. அதாவது இவங்களுடைய திட்டங்கள்ல இந்த அவரு முத கையெழுத்து போட்டாரு பாத்தீங்களா, 5 திட்டத்துல நான் சொன்னதெல்லாம் இருக்கிறேன் சொல்றேன் வரேன் நான். அந்த 5 திட்டத்துல ரொம்ப முக்கியமான திட்டம் வந்து அம்மா இருசக்கர வாகன திட்டம். அதுல ஏதாவது அவர் பண்ணாங்களா? 200 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. நிதி ஒதுக்கி அன்னைக்கு கையெழுத்து போட்டாங்களே. 100 நாள் அந்த நிதியை வந்து செலவு பண்றதுக்கு நேரம் ஆகுதா? இன்னைக்கு ஒரு டெண்டர் விட்டீங்கன்னா 45 நாள்ல உங்கள்கிட்ட வந்து மொபைல் ரெடியா இருக்கும். அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவியில வந்து 18,000 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. அதனுடைய டேட்டா எங்க? அதாவது செலவு பண்ணிருக்காங்களா? வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய விஷயம் அது எங்கம்மா? இங்க இந்த இதுல வந்து எல்லாமே விளம்பரத்துல கொடுக்க முடியுமா சார்? அப்ப இவ்வளவு கொடுத்தீங்கல்ல, அதாவது 2 பக்க விளம்பரம் கொடுக்குறீங்க, அதுவும் எல்லா பேப்பர்லயும் கொடுக்குறீங்க. அதுல இன்னொரு இத வந்து சேர்க்கறீங்க, அதுவும் முதல் நாள் கையில போட்டது. இதுதான் அவர் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு தொகை செலவாச்சு, எவ்வளவு பேர்ட்ட கொண்டு போய் சேர்ந்தது, இதெல்லாம் நிச்சயமா மீதி எல்லாமே கொடுத்திருக்காங்க. நம்ம இருக்கல கொடுக்கறதா இல்ல நம்ம அமைச்சர்ட்ட கூட கேப்போம், பதில் சொல்லட்டும். இல்ல எல்லாத்தையுமே அதுல போட முடியுமா? அதான் சொல்ல வரேன் என்னன்னா, இந்த 100 நாளா ஆமை வேகத்துல நத்தை வேகத்துல நடந்த ஒரு அரசு தான் இது. இதுல ஒண்ணு ஸ்பெஷலா நான் பார்க்கவே இல்லை. எல்லா ஸ்கீமும் மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு, எங்களுடைய ஒத்துழைப்பு முழுக்க உண்டு. அவர் வந்து பிரதமரை வந்து சந்திச்சாரு. திரு வெங்கையா நாயுடு வந்து இங்கே வந்து ரிவ்யூ பண்ணாரு. எதை ரிவ்யூ பண்ணாரு?
ஜிஎஸ்டில மாநில அரசாங்கத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு ரிவ்யூ பண்ணாரா? நீட் எக்ஸாம் எப்படி மாத்துறதுன்னு ரிவ்யூ பண்ணா? தமிழக அரசாங்கத்தோட கோரிக்கைகளை கேட்டாரா? நாங்க சொல்ற திட்டத்தை நாங்க சொல்றது அம்ருத் ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் நீங்க நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களான்னு வந்து பார்த்தாரு. எங்களோட கோரிக்கைகள் அங்க போச்சான்னு பார்த்தாரா? உங்களுடைய திட்டங்களை நாங்க எப்ப வந்து நோன் சொன்னோம், நீங்க வந்து பாத்தீங்க, பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்க, நீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. டெல்லி வந்தாரு, அவர் ரெண்டு கோரிக்கை வச்சார். அவர் வந்து 2 கோரிக்கை வச்சிருக்காரு. ஒன்னு வந்து சட்டசபை வளாகத்துல முன்னாள் முதல்வருடைய இதை வந்து படத்தை வந்து திறக்கணும். இன்னொன்னு வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய விழாவுக்கு. அது ரெண்டும் அழைப்பு சார். அத தவிர 9 விஷயங்கள்ல வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. நாங்க முன்னாடியே 32 ஐட்டம் மெமரண்டம் இருக்கு. எங்களுடைய மத்திய அரசு வந்து we give utmost topmost importance to Tamil Nadu. ஆனா இவங்க சைடுல இருந்து அத நீங்க எடுத்து கொண்டு வரீங்க. 2015-16ல வர வேண்டிய நிலுவைத் தொகை 160 ரூபாய் வரலன்னு கொடுத்து வந்திருக்காங்க. இவங்களுடைய தமிழ்நாடு இல்லத்துல இவங்களுடைய தலவாய் சுந்தரம் என்ன பண்றாரு? அவர் அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வேலை என்னன்னு நான் சொல்றேன். அவருடைய வேலை என்னன்னா, அந்த இவங்களுடைய முதலமைச்சர் வந்து எங்களுடைய பிரதமரையோ எங்களுடைய அமைச்சர்களையோ பார்த்து கொடுத்த அந்த மனுக்கள் மீது என்ன நடவடிக்கை அவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா போகணும். அதே ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, கேரளா கவர்மெண்ட் அவங்களுடைய சிறப்பு பிரதிநிதி இததான் செய்றாங்க. ஆனா இங்க உள்ள தலைவாய் அங்க அரசியல் செய்றாரு. அந்த வேலையை அவங்க பார்க்கட்டும். திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் சிறப்பா செயல்படுறாரு. நிச்சயமா நான் கேட்போம். நான் என்ன கேட்கிறேன்னா, ஃபசல் பீமா யோஜனால நீங்கள் கொண்டு வந்த இன்சூரன்ஸ் திட்டத்துல விவசாயிகள் சார்பா கொடுக்க வேண்டிய பிரீமியம் கொடுத்துட்டாங்க, மாநில அரசு சார்பா கொடுக்க வேண்டிய பிரீமியம் கொடுத்துட்டாங்க. 2015-16க்கு வர வேண்டிய பிரீமியம், விவசாயிக்கு வர வேண்டிய பிரீமியம் 168 கோடி ரூபாய் ரிலீஸ் ஆகலன்னு திரு பழனிசாமி அவர்கள் சொல்றாருன்னா, விவசாயிகளுக்கு வர வேண்டிய திட்டத்தின் கீழ இருக்கிற நியாயமான பிரீமியத்தை 4-5 பேர்ட்ட லாபி பண்ணாதான் வருமா சார்? அப்படி இல்ல, லாபி பண்ண சொல்லல, அது அவருடைய கடமை. அந்த கடமையை அதாவது குற்றம் சுமத்துறதுக்காக சுமத்துறது கிடையாது. அவர் மணியண்ணன் இது வந்து ரெகுலரா நடக்கிறது. அவர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ஆந்திராவுடைய முதலமைச்சர் அவர் எப்படி ஃபாலோ பண்றாருன்னு சொல்றேன். மாசத்துல ஒரு நாள் அங்க வந்து அவர் உட்கார்றாரு. அவருடைய ஆபீசர் ஃபாலோ பண்றாங்க. நீட் எக்ஸாம் மாதிரியோ ஜிஎஸ்டி மாதிரியோ ஒரு சீர்திருத்தம் சார்ந்த ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் நான் ஏற்கறேன் சார். இல்ல நான் நிச்சயமா ஏற்கறேன். அது பண்ணனும், நான் ஏற்கறேன். இப்போ நீட் எக்ஸாம்லயோ ஜிஎஸ்டிலயோ நான் ஏற்கறேன். நீங்க எங்க மேல வருஷம் வர வேண்டிய ஒதுக்கீடே வரலன்னு சொன்னா அதுக்கு எங்களுடைய ஒதுக்கீடுகள் கரெக்ட்டா வந்துரும். 16,000 கோடிங்க இதுவரைக்கும் மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு தர வேண்டியது. சர்வ சிக்ஷா அபியான்ல இருந்து ராஷ்டிரிய மத்தியமிக் ஆர்எம்எஸ்ஏ வரைக்கும் 16,000 கோடி வர வேண்டியிருக்கு. இந்த 3 மாசத்துல ஒரு பைசா கூட வரல. அதுல ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் முதல்வராக இருந்தப்போ நான் அதை நேரடியாக ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு ஸ்கீம்லையும் வர வேண்டியது ஒரு பைசா கூட வரல. 16,000 இப்ப கூட முதல்வர்கிட்ட பிஎம் எடுத்து வைக்கிறப்போ நான் பாக்குறோங்க, கன்சிடர் பண்றோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, தவிர இல்லன்னு டினை பண்ணலையே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய எங்கெங்கெல்லாம் வந்து தொய்வு இருக்குதோ அதை எங்களுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வரீங்க, அதை நாங்க ரெக்டிஃபை பண்றோம். we are always available for you. நாங்க வந்து எந்த ஒரு மாற்றாந்தாய் போக்கு எங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க வந்து you please rectify that feeling. we are always for Tamil Nadu. we give utmost importance to Tamil Nadu. okay right. நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மிடையே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாலபாரதி அவர்கள் இணைகிறார். சகோதரி, உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த ஒரு ஆட்சியுடைய 100 நாட்கள் அமைச்சரவை வந்து நிறைவு செஞ்சிருக்கு. இந்த 100 நாட்கள்ல இந்த அமைச்சரவை செஞ்சிருக்க ஒரு சிறப்பான திட்டமா எதை கருதுறீங்க? சர்க்கலா எதை கருதுறீங்க? சிறப்பான திட்டமாக அவங்க 100 நாளை கடத்தினதே ஒரு பெரிய சிறப்பான திட்டம்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அவ்வளவு சோதனைகள் அவங்களுக்கு. மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மாநில அரசினுடைய மாநில மக்களினுடைய உரிமைகளை மிக வேகமாக பறித்து வருது. அது மட்டுமல்ல, அரசியல் ஒரு ஆளும் கட்சி என்ற முறையில் அந்த கட்சிக்குள் உள்கட்சிக்குள்ளேயே புகுந்து பல்வேறு வகையான பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கு. இத்தகைய ஒரு சூழலில் இந்த அரசு ஒரு 100 நாளை கடந்து வந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய சாதனைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் சாதாரண எளிய மக்களுக்கு ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்வது என்பது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. வழிநெடுக அவ்வளவு வாழ்க்கை பிரச்சனைகள். கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் கூட சொன்னாங்க,
142 வருஷத்துக்கு முன்னால் இருந்த வறட்சி இப்ப இருக்கு. ஒரு மனிதன் தினசரி ஒரு 110 டிகிரி வெயில்ல 10 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா ஒரு கேன் நிறைய தண்ணி வாங்கி வச்சு ஒரு வாரத்துக்கு கடத்தக்கூடிய வீடுகள், மாசத்துல 2000 ரூபாய் செலவு எப்படி பண்றதுன்னு தெரியல. குடிநீருக்கே பெரிய பிரச்சனை என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆகவே இதுல ஒரு திட்டம், அது என்ன சிறப்பான திட்டம் அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்ல. மக்களுக்கு முதல்ல அத்தியாவசிய தேவை குடிநீர் இருந்தால்தான் மனுஷன் உயிரே வாழ முடியும். குடிநீர் பிரச்சனையவே அவங்க தீர்க்க முடியல. இன்னும் அந்த குடிநீர் பிரச்சனையினுடைய அந்த முதல் படிக்கு கூட வந்து நிக்கல, பொதுமக்களை பார்க்கல. எல்லா மாவட்டங்கள்லயும் சுத்திகரிக்கிறேன்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொல்றாங்க பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட என்னோட நினைவு சரியா இருந்தா ஒரு 500 கோடி அளவுக்கு வரைக்கும் குடிநீருக்காக மட்டுமே நிதி ஒதுக்கி பல்வேறு இடங்கள்ல செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேலை செய்யலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதெல்லாம் காலகாலமா நானும் 15 வருஷமா சட்டமன்றத்தில் இருக்கிறேன். நம்ம சின்ன வயசுல இருந்து கேள்விப்பட்டு இருக்கோம். எல்லாம் வறட்சி வருகிற பொழுது திட்டங்கள்லாம் ரெடியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தெருவுல போய் பாருங்க, ஒரு குடம் தண்ணி 20 ரூபாய்க்கு வித்துக்கிட்டுருங்க. ராமநாதபுரம் மாவட்டம் என்ன, திருப்பூர் மாவட்டத்தை போய் பாருங்க, மதுரையில 4 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. திருச்சி காவிரி கரை மேல உட்கார்ந்து இருக்க நகரம் 4 நாளைக்கு ஒரு முறை தான் குடிக்க தண்ணி வருது. திண்டுக்கல்ல 27 நாள் ஆச்சு. சென்னையில என்ன நிலைமை, 10 நாளைக்கு ஒரு முறை தானே உங்க மெட்ரோ வாட்டர்ல இருந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க சாதாரண குடிசை பகுதிகளுக்கு. ஆகவே பெருநகரங்கள்ல கூட இன்னைக்கு தண்ணீர், குடி தண்ணீர் என்பது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கு. இதுல என்ன உடனடியாக நடவடிக்கை? குடிநீர் பஞ்சம்ங்கிறது ஒரு தலையாய பிரச்சனையா நீங்க கருதுறீங்க, அரசாங்கம் அணுக வேண்டிய பிரச்சனையா கருதுறீங்க. உங்களோட முதற்கட்ட பார்வையை அந்த பிரச்சனையை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு அருள் ஜெகன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை கேட்க விரும்புறேன். 2016 தேர்தலுக்கு பிறகு நம்ம 3 முதலமைச்சர்களை பார்த்துட்டோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள், திரு பன்னீர்செல்வம் அவர்கள், தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரு சாமானியரா நீங்க பார்க்கும்போது இந்த 3 ஆட்சிகளில் ஒரே கட்சியோட ஆட்சின்னு சொன்னாலும் 3 முதலமைச்சர்கள், 3 வெவ்வேறு ஸ்டைல்ஸ் இருந்திருக்கும். இந்த 3 ஆட்சிகளை நீங்க ஒரு சாமானியரா எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? ஒரு சாமானியரா என்னோட இப்போதைய பார்வை 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி பண்ண ஒரு மாநிலம். இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் ஓராண்டு கிடக்கிறதே இவங்க மிகப்பெரிய சவாலாக எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு வருஷம் ரீச் ஆகிறதுக்கு இந்த ஒரு வருஷம் சாதனையை பட்டியலிடுறது சாதனையா சோதனையா என்ற பட்டியலில் சாதனை என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கான அடிப்படை இருக்குதா அப்படின்னு ஒரு சாமானியராக எனக்கு கேள்வி எழுது. சாதனை அரசியலோட மக்களுடைய பொருளாதார தேவைகளோ அல்லது அடிப்படை காரணிகளை பூர்த்தி செய்வதோ அந்த திட்டங்களை அரசியல் ஆட்சிக்கு வரும்போதே முன்வைக்கிறாங்க. அந்த திட்டங்களை முன்வைக்கும் போது அந்த திட்டத்தை ஒத்த கருத்துக்களை எல்லாத்தையுமே அந்த ஆட்சியில் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து கொடுத்த திட்டங்களை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில் பார்க்கலாம். அதை மீறிய மக்களுடைய பொருளாதார முன்னேற்றமோ அல்லது அந்த சூழ்நிலைக்கு ஏற்படக்கூடிய பல இப்போ வறட்சி பிரச்சனையோ அல்லது வரதா புயல் போன்ற சோதனைகள் வரும்போது அதையில் அவங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அது சாதனை என்ற பெயர் பட்டியல் வருது. அப்ப இந்த 3 முதலமைச்சர்களுமே சரியில்லை உங்களோட பார்வை? 3 முதலமைச்சர்களுக்கான காலத்தை நம்ம கணக்கிடணும். முதலமைச்சர் ஜெயலலிதா வரும்போது அவங்களுடைய காலம் குறுகிய காலம். செப்டம்பரில் அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்களுடைய இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அதுக்கு அந்த காலத்தில் வந்து அரசோட இயந்திரம் முழுமையாக முடக்கப்பட்டதுங்கிறது பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆளுகிற அரசுகளுக்கும் தெரியும் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் தலைவர் பன்னீர்செல்வம் அவங்க வர்றாங்க. அவங்க வந்துட்டு கரெக்டாக அவங்களுடைய காலத்தில் எல்லா அரசுமே ஜெயலலிதா வரும்போது முதலோட கையெழுத்து வந்து அவங்களுடைய கோப்புகளை கையெழுத்து விடுறது மட்டும் இங்கே முதல் பாயிண்டாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் பன்னீர்செல்வம் ஐயா வரும்போதும் சில திட்டங்களை பண்ணுறாரு. இப்போ எடப்பாடியாரை வரும்போதும் அதே மாதிரியான சில கோப்புகளில் கையெழுத்திடுறாங்க. அரசுக்கான நடக்கக்கூடிய கண்டினியூஷன், அதாவது ரெகுலராக நடக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதில் எந்தவித தொய்வும் இல்லை. ஆனா அதையும் மீறிய பொதுமக்கள் பார்வையில இருந்து பார்க்கும்போது ஒரு ரிஃபார்ம் ஓரியன்டட் அப்ரோச் இந்த அரசாங்கத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க மறுப்பீங்களா? அப்படி ஒரு பார்வை எடுக்கலாமா? உதாரணத்துக்கு கல்வித்துறையில நிறைய வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வராங்க. மணல்ல வந்து அரசாங்கமே எடுத்து நடத்தும்னு சொல்லி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராங்க. அப்போ வந்து சீர்திருத்தங்கள் செய்யாத அரசுன்னு சொல்லிட முடியுமா இந்த 100 நாள்ல? கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. பள்ளி கல்வித்துறை கண்டிப்பா அதுல ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு பொதுவா மக்கள்கிட்ட பார்வை இருக்கு. அதே பார்வையில பள்ளி கல்வித்துறையிலையும் சரி, இப்ப நீட் தேர்வோட பிரச்சனைகளையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பள்ளி கல்வித்துறையில் இப்போ இந்த 10th 11th 12th 3க்குமே ஒரு பொது தேர்வு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு, அடுத்தது மார்க் 1st 2nd 3rdங்கிற அறிவிப்பை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம மிகப்பெரிய ஒரு புரட்சியாக தான் பார்க்குறோம். ஆனால் 3 வருஷம் தொடர்ந்து பொது தேர்வுங்கிறது மாணவருக்கான ஒரு மன அழுத்தம் கொடுக்கும். 1 3 முதல்
முதல் 2ஆம் 3ஆம் இடத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதை கேன்சல் பண்ணுறதுனால மிகப்பெரிய ஒரு புரட்சி ஒரு மாற்றம் நம்ம நினைச்சாலும் நீட் தேர்வுக்கான அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் முதல் 3 இடத்துல வரக்கூடிய மாணவர்களோட நீட் தேர்வு மருத்துவ நுழைவுத் தேர்வில் மருத்துவம் சீட்டு கிடைக்காம போயிருச்சுன்னா அது வெளிப்படையா தெரிஞ்சிரும் நீட்டோட பாதிப்பு அப்படிங்கறதுனால இதை கேன்சல் பண்ணாங்களோ அப்படிங்கிற ஒரு பொது பார்வை வந்து ஓகே, நீங்க ஒரு புது ஆங்கிள் அது கொடுக்குறீங்க. சோ வந்து அதுல பாராட்டுகள் விமர்சனங்கள் ரெண்டுமே முன்வைக்கிறதா நீங்க பாக்குறீங்க. நான் அமைச்சர் மணியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, நிர்வாகம் ரீதியா வந்து வறட்சி, குடிநீர் பஞ்சம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட தற்போது இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வீட்டுல ஐடி ரெய்ட் அப்படிங்கிறது நடக்குது. அமைச்சர் காமராஜ் அவர்கள் மீது ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யலன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. சமூக நலத்துறை அமைச்சர் வந்து சரோஜா அவர்கள் மீது வந்து என்ன மிரட்டினாங்கன்னு சொல்லி ஒரு அதிகாரி நேரடியா வந்து வெளிப்படையா வந்து ஊடகங்கள்ல பேசுறாங்க. இப்ப தொடர்ந்து அமைச்சர்கள் மீதான இந்த புகார்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வரும்போது அரசாங்கத்துக்கு அது ஒரு பின்னடைவா நீங்க நினைக்கலையா அமைச்சர் மணியன்? நீங்க மட்டும் கேள்வி கேட்கலாமா? இங்க பேசியிருக்கிற அத்தனை பேருமே என்ன நோக்கி தான் வினாக்களை எழுப்பியிருக்கிறாங்க. அதனால சுருக்கமா அவங்களுக்கு பதில் கொஞ்சோண்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்ல வர்றதுதான் விரும்புறேன். முதல்ல அண்ணா மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இல்லை இந்த சர்க்கார்ல அப்படின்னு சொன்னார். பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இல்லைன்னு எப்படி சொல்றாரு? சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய, விரைந்து முடிவெடுக்கக்கூடிய, வெளிப்படைத்தன்மையோடு முடிவெடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் செயல்பட்டு வர்றார். இந்த 100 நாள்ல பல்வேறு மாற்றங்கள் நீங்களே சொல்லிருக்கிறீங்க, அறிவிப்புகள் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க ஒரு தவறான செய்தி என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து இப்போ நாங்கள் பெருமையாக பண்ணணும், ஜல்லிக்கட்டில் பெருமையாக பண்ணணும்னு அவர் சொல்கிறார். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டுங்கிறது பிஜேபி சர்க்காருடைய கொள்கை முடிவு அல்ல. ஜிஎஸ்டி என்பது, இந்த நீட்டு தேர்வு என்பது மத்திய சர்க்காருடைய கொள்கை முடிவு. அதனால கொள்கை முடிவில் இருந்து அவர்கள் மாற மறுக்கிறார்கள். கொள்கை முடிவை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதனால இது தவிர்க்கப்பட்டிருக்கிறதை தவிர ஜல்லிக்கட்டையும் நீட்டையும் ஒன்னா கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. அதே மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் சகோதரி அவர்கள் சொன்னார்கள் குடிநீர் பிரச்சனையை தீர்க்காத அரசுன்னு. நான் இந்த நேரத்தில் ஒருபடி மேல போய் நான் சொல்ல விரும்புறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிநீர் மட்டுமல்ல, குடிநீருக்கு மட்டும் அனைத்து தேவைகளுக்கான தண்ணீரை அரசாங்கம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது இருக்கிறது. குடிக்கிறதுக்கு தண்ணி சர்க்கார் வந்து தாராளமா கொடுத்துட்டு இருக்கு. அது போதாது. அனுதினமும் நம்ம வந்து கியூ நிக்கிறத பார்க்க முடியுதே கிராமங்கள்ல. அதத்தம்மா சொல்ல வர்றேன். குடிதண்ணீருக்கான தேவையை அரசு தாராளமாக கொடுத்து விடுகிறது. ஆனால் நாட்டு மக்களுக்கு அனைத்து தேவைகளுக்குமே தண்ணீரை சர்க்காரிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு குடங்களோடு நிற்கிறார்களே தவிர குடிநீருக்காக யாரும் நிற்கிறார்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டு என்பதை நான் முதலிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து நீங்க சொன்னீங்க அமைச்சர்கள் வீட்டுல ரைடுன்னு சொன்னீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு. எஸ் அமைச்சர், அதான் அமைச்சர் வீட்டுல அதான் அந்த அமைச்சர் வீட்டுல ரைடுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி சமூக நலத்துறை அமைச்சர் வீட்டுல அமைச்சரை பத்தி குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு சொன்னீங்க அமைச்சர் காமராஜ் மேல. காமராஜ் மேல சொன்னீங்க. இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடைபெறுகிற நடவடிக்கைகள். இது அரசியல்ல, அது இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் இல்ல இந்த குற்றச்சாட்டுகள் இருந்து என்ன விசாரணை நடைபெறுகிறது, என்ன முடிவு வருகிறது என்றே எதிர்பார்க்கு. அதுதானே ஒழிய குற்றச்சாட்டு யார வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். அது அமைச்சர் மீது குற்றச்சாட்டு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சொல்கிற போது குற்றச்சாட்டு அழுத்தம் இருக்கிறது. அவ்வளவுதான். 89 கோடி ரூபாய் அளவிற்கு வந்து பணப்பட்டுவாடா நடந்ததுன்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்து தேர்தல் ஆணையம் ஒரு இடைத்தேர்தலை ரத்து செஞ்சது இல்லையா? அப்ப அதுல ஒரு முகாந்திரம் இருக்குன்னு கருத வேண்டாமா?
அதோட இதையும் சேர்த்துக்காங்க. இப்ப நான் கேட்ட கேள்வி அரசியல் அதிகாரம் இல்லாத 890 லட்சம் இதே மாதிரி 3 வருடங்கள்ல நடத்து இது நடத்துறப்போ அம்மாவா இருக்கிறப்போ இது நடந்திருக்குமா? விசாரணை ஸ்டேஜ்ல தான் இருக்குது. இப்போ வழக்கு வந்து முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நடந்துச்சோ அன்னைக்கு சாயந்தரமே அவரே வந்து தானே ராஜினாமா பண்ணியிருந்திருக்கணும். ஒரு சரியான ஒரு அமைச்சரா அவர் பண்ணிருக்கணுமா இல்லையா? பண்ணிருக்கணும். அப்படி அவர் பண்ண வைக்கலனா அது சீஃப் மினிஸ்டருடைய ஒரு கையாலாகாத தனம் தான் சொல்ல முடியும். அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, அரசியல் அதிகாரம் இல்லாத தார்மீக அதிகாரம் இல்லாத முதல்வர் நான் சொன்னதுக்கு அண்ணன் பதில் கருத்து சொன்னாங்க. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணே ஒண்ணு, இந்த மாதிரி 3 அமைச்சர்கள் சார்ந்த பிரச்சனைகள் அம்மா இருந்தப்ப இருந்ததுன்னா அவர்கள் அந்த பதவியில் இருந்திருப்பார்களா? குழுவாக எம்எல்ஏக்கள் வந்து ஒரு முதல்வரை மிரட்டுவது என்பது அம்மா இருந்தப்ப நடந்திருக்குமா இல்ல ஓபிஎஸ் இருந்தப்ப நடந்திருக்குமா? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்போ தலைமைச் செயலகத்திலே ரெய்டு வந்துச்சு சார். இல்ல இங்க பாருங்க, தலைமைச் செயலகத்திலே ரெய்டு வந்துச்சு. அப்ப அரசியல் ஆளுமை எங்க போச்சு? இங்க பாருங்க, அமைச்சர்கள் மேல ரெய்டுன்னு வர்றப்போ இல்ல அமைச்சர்கள் ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் என்று வந்து தெரிய வரும் பொழுது இந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளர் நிர்வாக ரீதியான he is the head of the administration, right? So the law was taking its own course. அவர் வீட்ல ரெய்டுங்கிறது கூட பிரைவேட்னு சொல்லலாம். தலைமைச் செயலகத்துல ரெய்டு முதலமைச்சரோட நாலேஜ் இல்லாம நடந்துச்சு. ரெய்ட் நிகழ்ந்தது. அவர் இன்னைக்கு வந்து அதுல எந்த எஃப்ஐஆர் கூட ஃபைல் ஆகல. இன்னைக்கு அவர் வந்து வேற ஒரு பொறுப்பு எடுத்து அந்த முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறாரு. நீங்க இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடுங்க. நான் கேட்கிற கேள்வி அரசியல் அதிகாரம் இல்லாத முதல்வர் என்று சொல்லும் பொழுது குழுக்கள் வந்து எம்எல்ஏக்கள் குழுக்களாக திரண்டு ஒரு முதல்வரை மிரட்டுவது என்பது ஒரு தார்மீக அதிகாரம் படைத்த அரசியல் அதிகாரம் படைத்த முதல்வர் தொகுதி பிரச்சனைகளை பேசுறாங்கன்னு சொல்றாங்க. இதுல மிரட்டல்ன்றது நமக்கு தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. இல்லங்க, ஒரு முதலமைச்சர் ஜாதி எங்க குழுக்கு வந்து நீங்க மினிஸ்டர் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியோ இல்ல செய்தி தொடர்பாளர் அவர்கள் அவர் ஒரு டீமை எடுத்து எங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரம் வேண்டும், பங்கு வேண்டும் என்று கேட்பதோ அம்மா இருந்தப்ப நடந்திருக்குமா? ஓபிஎஸ் இருந்தப்ப நடந்திருக்கா? திரு மணியன் எம்எல்ஏக்கள் வந்து முதலமைச்சரை சந்திப்பது ஆட்சியில பங்கு கோர்றதுக்காகன்னு திரு பாண்டியராஜன் அவர்கள் குற்றம் சாட்டுறார். இல்ல அவங்களே சொல்லியிருக்காங்க. இது பத்திரிகையில வர்ற செய்தி எல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல அவங்க நேரடியா பத்திரிகையில அவங்களே சொல்லி செய்தியை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எதுவுமே உண்மை கிடையாது. இங்க பாருங்க, அரசியல் அதிகாரம் இல்ல. ஆனா இது வந்து திரு பாண்டியராஜன் அவர்கள் குறிப்பிடுவது போல செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ இத்தனை எம்எல்ஏக்கள் சென்று சந்தித்தார்கள். என்னுடைய தொகுதி பிரச்சனைக்காக நான் உண்ணாவிரதம் இருக்கேன்னு ஒரு எம்எல்ஏ வெளியே வந்தாரு. இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்குதான் நம்ம பார்த்திருக்க முடியுமா? ஆட்சிமை, அரசியல் அதிகாரம், தார்மீக அதிகாரம் இது எல்லாமே வந்து இருக்கிற பட்சத்தில் இது நடக்குமா? அந்த கேள்வி தான் முன்வைக்கிற கேள்வி. அமைச்சர் கேக்குதா நான் பேசுறது? இல்ல கேக்குதா அவருக்கு? அது இன்னும் பதில் சொல்லுமா? இல்ல அமைச்சர், இந்த எம்எல்ஏக்கள் வந்து போர்க்கொடி எடுப்பது இல்ல வந்து முதலமைச்சரை சென்று சந்திப்பது, எங்க தொகுதி பிரச்சனை நிறைவேறல அப்படின்னு வெளிப்படையா வந்து கடிதம் எழுதுவது, இல்ல நீங்க வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் வந்து நீக்கி வச்சிருக்கிறதா சொல்றீங்க. திரு டிடிவி தினகரன் அவர்களை எம்எல்ஏக்கள் போய் சிறையில சந்திக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் வந்து ஆட்சியை பற்றிய இல்ல ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகள் பற்றி கேள்வி எழுப்பலையா? சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் முதலமைச்சரிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் நேர்காணலுக்கான அனுமதியை பெற்று அவர்களுடைய கருத்துக்களை அவரிடத்தில் பேசிட்டு வருகிறார்கள். நீங்க என்ன சொல்லுவீங்க? டைம் கொடுக்கல, பேசலன்னு சொன்னா முதலமைச்சர் யாரையுமே சந்திக்கல, எம்எல்ஏ கூட சந்திக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. வெளிப்படைத்தன்மையோடு முதலமைச்சர் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறாரு. சந்திக்கட்டும் சார், சிறப்பான விஷயம் தான். கருத்துக்களை கேட்கிறாரு, ஏன் சந்திக்கிறாருன்னு கேட்கல. ஆனா வெளிப்படையான யாரு சந்திச்சிட்டு வந்தாங்க, தொகுதி பிரச்சனை நிறைவேறல அப்படின்னு எம்எல்ஏக்கள் வெளிப்படையா சொல்றது. உறுப்பினர்கள் முதலமைச்சரை சந்திச்சிட்டு வந்தா உடனடியா பத்திரிகைகள்ல என்ன செய்தி வருது? 10 பேர் கோஷ்டி வந்தாங்க. இது என்னங்க கோஷ்டி? இது 10 பேர் வந்து அவங்களுடைய 10 பேர் முதலமைச்சரை சந்திக்க கூடாதா? 4 பேர் சந்திக்க கூடாதா? எந்தைக்கு 10 பேர் வந்தாங்க? 2 பேர் 3 பேர் சந்திச்சுட்டு வராங்க. அது உடனே 10 பேர்னு எழுதுறீங்க. அத அவர் சொல்றாரு இன்னைக்கு. இதெல்லாம் தவறான தகவல்கள். இல்ல, சில சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களை வந்து சிறையில சென்று சந்திக்கிறாங்க. இதே நிகழ்ச்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், திரு டிடிவி தினகரன் அவர்களை வந்து கட்சியில இருந்து நீக்கவே முடியாது, ஆமா நாங்க அப்படிதான் சந்திப்போம் அப்படின்னு. அப்போ முதலமைச்சரும் அமைச்சரவையும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு ஒன்று, சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு ஒன்றுனா அதுல முரண்பாடு தெரியலையா? அப்ப அவங்க ஆதரவு இருக்கா இல்லையாங்கிற கேள்விகள், சந்தேகங்கள் எழாதா? அதைத்தான் நாங்க சொல்றோம், அத்தாரிட்டி இல்லைன்னு. இப்போ இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மாப்பா பாண்டியராஜன் இருக்கிறாரு, அவர் அம்மாவால சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர். அவர் எங்களோட தானே இருந்திருக்கணும்.
அவர் ஏன் அங்க போய் இருக்கிறாரு, இங்க வந்து கருத்து சொல்றாரு? அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு அவருடைய ஜனநாயக உரிமை, அதனால அங்க போயிருக்கிறாரு, நான் ஏத்துக்கிறேன். அது மாதிரி ஒன்று ரெண்டு பேர் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும், அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவு இருக்கும், போயிட்டு வருவாங்க. அதை போய் 100% தடுக்க முடியுமா? போவாதன்னு பேச முடியுமா? ஒன்று ரெண்டு பேர் போவதான் செய்வாங்க. அவங்கள ஒதுக்கிட்ட ஆட்சி அப்படின்னு நீங்க தெளிவா சொன்னதற்கு பிறகு அரசியலுக்கு அப்பாற்பட்ட நட்பு, உறவு, பழக்க வழக்கம் இல்ல இது போன்ற விஷயங்கள் அதிமுக புதுசா இருக்கு எங்களுக்குலாம். அதனாலதான் இவ்வளவு வியப்பு, இவ்வளவு கேள்விகள் வருது. அதிமுக எல்லாமே புதுசா தான் இருக்கு உங்களுக்கு. இல்ல எல்லாமே புதுசுதான். இப்ப நான் கூட உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா அது கூட புதுசுதான். சொன்னதுக்கு ஒரு சில கருத்துக்களை நான் பதிவு பண்ணணும். ஓகே, ரொம்ப குயிக்கா. அதாவது அவரு என்ன சொன்னார்னா, இந்த ரிலீஃப் நீங்க தான் கேட்டீங்க, பணமே நாங்க அலாட் பண்ணல அப்படின்னு. பார்லிமெண்ட்லயே நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, 1830 கோடி ரூபாய் யூபிஏ கவர்மெண்ட்ல ஒதுக்குன ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு நாங்க அதிகமா 3000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கோம். இது பார்லிமெண்டோட ரெக்கார்ட்ல இருக்குது. ட்ரவுட் ரிலீஃப்ல வந்து 1730 வந்து ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இல்ல நீங்க சொல்றது வறட்சி நிவாரணம், நான் கேட்டது இன்சூரன்ஸ். இல்ல இப்போ ஆசீர்வாத் ஒரே ஒரு கேள்வி. நீங்க வந்து விரைந்து வேகமாக செயல்படுவதாக நீங்களும் வேகமா பேசுறீங்க. ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு. கேளுங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில மீன்வளத்துறை தனியாக அமைக்கப்படும், தனி துறையாக அறிவிக்கப்படும் சொன்னீங்க. 3 வருஷம் ஆயிட்டு. இந்தியாவினுடைய கடல் எல்லை எவ்வளவு நீளம்? ஏன் அதை அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன லேட்டு? ஏன் அதை அறிவிச்சிக்கல? இது வரைக்கும் இலங்கை தமிழக மீனவர்கள் இலங்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? 150 போட்டு கிடக்குது, எடுத்து கொடுத்தீங்களா? சொல்லுங்க. வேகமா செயல்பட்டதா சொல்லுங்க. தேர்தல் அறிக்கையை தேர்தல் அறிக்கையில நீங்க தமிழ்நாட்டில் வந்து சொல்ல பெரிய விஷயமே அதான். மீன்வளத்துறை தனித்துறை ஆகும் கொடுக்கலையே. சொல்லுங்க. அதுக்கான பதில பெறுவோம். அண்ணனுக்கு பதில் சொல்றேன். முன்ன வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல இப்படி இருந்துச்சுன்னா, ஃபிஷரிஸ்ன்றதுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரோடைய ஒரு பெரிய மினிஸ்ட்ரியில ஒரு சின்ன டெஸ்க், ஒரு டெஸ்க் ஆபீசரும் அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட், ஒரு பியூன், அவ்வளவுதான் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபிஷரிஸ்ன்றதுக்காக ஒரு பெரிய விங்கே உருவாக்கி இருக்காங்க. அண்ணனை வந்து கிருஷி பவன்ல வந்து விசாரிச்சாங்க. ஒரு தனி அமைச்சகம், தனி அமைச்சர் இருப்பாங்க. ஒரு விங் உருவாக்கி தனி விங் இருக்குங்கிறது உங்களுடைய வாக்குறுதி இல்லையா? அடுத்த கட்டத்துக்கு போவோம். முதல்ல வந்து ஒரு டெஸ்க்ன்றதுமா 3 பேர் தான் வேலை செய்யறவங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு விரிவாக்கம் கொண்டு வந்திருக்கோம். இது மேற்கொண்டு விரிவாக்கம் கண்டிப்பா செய்ய முடியும். அதே சமயம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவ்வளவு நாங்கள் குற்றச்சாட்டு சொல்றோம் அப்படின்னா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அவங்களோட ஃபேவரபிளாவே பல கோப்புகள் வந்து தேங்கி கிடந்துச்சு. எப்பனா ஜெயலலிதா அவர்களுடைய முதல் ஆட்சியிலையும் அடுத்த வந்து ஆட்சியிலையும் அதுக்குரிய தகவல்கள் எனக்கு தெரியும். அது யாரை தடுத்து வச்சிருந்தாங்கன்ற தகவல்களும் எனக்கு தெரியும். ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வாழ்த்து சொல்றேன். ஏன்னா 1969 கோப்புகளை அவர் சைன் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா வாழ்த்து. இன்னொரு தகவல், இன்னொரு வாழ்த்து, எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம, எந்த ஒரு பெரிய விழாக்களும் எடுக்காம ஒரு அமைதியான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அவரு எங்கேயும் பயணப்பட்டாருன்னா கூட எந்த ரோட பிளாக் பண்றதுல அவரா போயிட்டு வராரு, அவரா வராரு. அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய பாராட்டுகளை பதிவு செய்யுங்க. திரு பாண்டியராஜன், நீங்க விடைபெறணும் நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய இறுதியான பார்வை. என்ன ஒரே ஒரு கருத்து, இதுல இருக்கிற 2 பேஜ்ல இருக்கிற விஷயங்கள் நல்ல விஷயங்கள். அதான் இருந்திருக்க வேண்டிய விஷயங்கள். தொழில்துறை குறிப்பா வந்து கியா மோட்டார்ஸ் நம்ம இழந்திருக்க கூடாது. அது இழந்ததுனால 20,000 வேலை வாய்ப்புகளுக்கு மேல இழந்திருக்கோம். அதே போல ஒரு பைசா தமிழக அரசாங்கம் செலவு செய்யாம 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஆவடி ஐடி பார்க், அது வந்து கொள்கை ரீதியான முடிவு எடுக்காம அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவையற்ற டிலே. நாளைக்கே கூட அறிவிச்சா 1 வருஷத்துக்குள்ள அந்த இடத்துல வந்து ஒரு உன்னதமான ஐடி பார்க், உன்னதமான டிஃபென்ஸ் பார்க், அந்த இடத்துல லாஜிஸ்டிக்ஸ் பார்க், இந்த 3 இணைஞ்சு உருவாயிருக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்ல கொள்கை நிலைப்பாடுகள் இன்னும் கொஞ்சம் வேகமா இருந்திருக்கணும்னு என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில ஒரு நல்ல டேக் ஆஃப் இருந்திருக்க வேண்டிய இந்த 100 நாள் அது இல்லாம போனது வருத்தத்துக்கு தரக்கூடிய விஷயம். நான் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, தொடர்ந்து சகோதரி பாலபாரதியும் குறிப்பிட்டாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த ஐடி ரெய்டுகள்லாம் வர்றது இல்ல வந்து இதுல வந்து டெல்லி காவல்துறை மூலமா வந்து திரு தினகரன் அவர்கள் மீது நடந்திருக்கக்கூடிய வழக்கு பதிவு, தேர்தல் ஆணையத்தின் மூலமா நடக்கக்கூடிய இந்த தேர்தல் ரத்து, இது எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்களா? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை தன்னோட பிடியில வச்சிருக்குது, மத்திய அமைச்சர் நேரடியாக இங்க வந்து உட்கார்ந்து ரிவ்யூ பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் வந்து மாநில அரசாங்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முயற்சி அப்படின்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான தகவல். எப்படின்னா,
இந்த ஐடி ரெய்டாக இருந்தாலும் சரி, அவர் தினகரனோட இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இது அவங்களே விளைவிச்சுக்கிட்ட ஒரு இஷ்யூ. அவங்கள வந்து யார் சொத்து சேர்க்க சொன்னாங்க? தினகரனை யார் வந்து பணம் கொடுத்து தன்னுடைய இரட்டைலை சின்னத்தை காப்பாற்றி? அது இப்போ இதுதான் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குது கேஸ். இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அப்புறம் உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்ன வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. மற்றபடி அவர் வந்து குரல் எதிர்கட்சிகள் எங்க கேள்வி எழுப்புறாங்கன்னா, சில ஸ்ட்ராட்டஜிக் மொமெண்ட்ஸ்ல ரெய்டு மட்டும் நடத்தப்படுது, அதற்கு பிறகு அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் நடக்குது. அப்புறம் அந்த ரெய்டு என்னாச்சு, தண்டனை கொடுத்தாங்களா, இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ அது பொலிட்டிக்கல் ரெய்டுன்னு அவங்க சொல்றாங்க. ரெய்டோட சிஸ்டம், ஏன்னா நான் 2G கேஸை ஹேண்டில் பண்ணுறதுனால நான் வந்து ஆத்தென்டிகேட்டாக சொல்ல முடியும். ஒரு ரெய்டு அப்படின்றது வந்து இட்ஸ் கால்டு சர்வே, இட்ஸ் நாட் எ ரெய்டு. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு தவறான ஒரு சர்ச் அண்ட் சர்வே. அப்போ அந்த சர்வே முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க எடுத்துக்கொண்டு போன ஆயிரக்கணக்கான பக்கங்களை அங்கே உள்ள ஆஃபீஸருங்க அதை படித்து அதிலேருந்து இன்ஃபர்மேஷனை கல் அவுட் பண்ணுறதுக்கே பல மாதங்கள் ஆகும். அது எடுத்த உடனே நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு வந்து மேஜிக் வேண்டு யார் கையிலையுமே இல்லை, உடனடியாக வந்து அதிலேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு கூட ஆகலாம். 2G கேஸில் வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் அது வந்து ஒன்றுமே பண்ணாமல் தான் கிடந்துச்சு. அது அப்புறமேட்டு தான் வந்து கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அதுக்கு ஒரு வே ஃபார்வர்டு உருவானுச்சு. அப்புறம் ரெண்டாவது இஷ்யூ வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து இது மாதிரி அரசியல்ங்கிற பயன்படுத்தி அவங்கள பண்ணுறோம் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அமைப்புகள்லையும் தலையிடுறதே கிடையாது. அது வந்து சிபிஐ இருந்தாலும் சரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருந்தாலும் சரி, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இருந்தாலும் சரி. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணது, இதை பற்றி ஒரு ரொம்ப முக்கியமானது சொன்னீங்க. வெங்கையா நாயுடு வந்து இங்கே சார் 1995 98 வரை நான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், அதாவது பிற்படுத்தப்பட்ட ஒரு வாரியம், தேசிய வாரியத்தில் இருந்தேன். நாங்கள் வந்து இதே ஸ்டேட் செக்ரட்டேரியட்டில் உட்காந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணோம். இந்த மந்திரி இங்கே வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் டைப் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண மந்திரி, அவருடைய செயலாளர்கள், தலைமைச் செயலாளர் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அதாவது இது வந்து ஒரு புதுசு கிடையாது, இது வழக்கமான ஒரு நடைமுறை, ஒரு வழக்கமான ஒரு. நான் கேஸ் அழகிரி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்தை ஏக்குதா அப்படின்றது பல குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஆனா மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ அதிமுக கிட்ட இருந்தோ பாஜக எங்களை ஏக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வரதை நம்ம வந்து பார்க்க முடியல. குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்வச்சு சொல்லப்படுது. ஆனா குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுகவுடைய ஆதரவு இல்லாமே பாஜகவுக்கு வந்து தற்போது ஏற்கனவே போதுமான 50% மேலான ஆதரவு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ அதிமுக அரசையோ அதிமுகவையோ இயக்க வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ நேஷனல் பாலிடிக்ஸ்ல? அதாவது திராவிட கட்சிகளை பலகீனப்படுத்துவது தங்களுக்கு பலனளிக்கும் என்று பாரதிய ஜனதா நம்புகிறது. அதிமுகவினுடைய சோகம் என்னவென்று சொன்னால், தங்களை அடித்தால் கூட அடிக்கிறார்கள் என்று சொல்லி அழுவதற்கான உரிமை கூட அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதுதான். தலைமை செயலகத்தில் ரெய்ட் நடந்தது. இதே மேற்கு வங்காளத்தில் நடந்திருந்தால் மம்தா பானர்ஜி விட்டிருப்பாரா? கேரளத்தில் நடந்திருந்தால் பினராயி விஜயன் விட்டிருப்பாரா? ஆனால் இங்கே ஓபிஎஸ் அதுக்காக ஒரே ஒரு கண்டம் கூட அவர் தெரிவிக்கல. மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் போய்விட்டார்கள், இருந்தால் அவங்க பதில் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு பதில் சொல்வதற்கு கூட ஓபிஎஸ்க்கு ஆளுமை திறன் கிடையாது. இல்லங்க, அது ஒரு பிரச்சனை. இப்போ பாஜக வந்து மாநில அரசாங்கத்தை இயக்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தல்ல அவங்களுக்கு அதிமுக ஆதரவு தேவைப்படல. இப்போ ஜிஎஸ்டி மாதிரியோ இல்ல பெரிய அளவுக்கான பெண்டிங் பில்ஸ் பார்லிமெண்ட்ல எதுவும் இல்ல அதிமுக ஆதரவை கேட்கறதுக்கு. அப்போ வேற என்ன தேவை இருக்கும் அவங்க பண்றதுக்கு? ஒரு தென் மாநிலத்துல ஒரு பிரதானமான மாநிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா விரும்புகிறது. எனவேதான் இவங்க 2 பேர் மேலேயும் வழக்குகள் அவர்கள் வந்து தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். இவங்களால அவங்களை எதிர்த்து பேச முடியாததுக்கு காரணமே அந்த வழக்குகள் மிகவும் கடுமையாக இருப்பதனால்தான். அந்த கடுமையான வழக்குகள் வந்ததற்கு காரணம் பாஜகவா இல்ல அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர்களுடைய பிரச்சனைகளா? சம்பந்தப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் தான். இவங்க வசமால மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மோடி சொல்றதெல்லாம் கேக்குறாங்க. நீங்க வந்து அதனாலதான் மோடி எதை சொன்னாலும் அதை பத்தி அழகிரி அவர்களுடைய கருத்து என்ன? இல்லையா, நாங்க கடுமையா மத்திய அரசாங்கத்தை தாக்கி பேசுறோமே, நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா? அதுதானே இப்ப நான் கேட்கிற கேள்வி. அண்ணன் மணியன் அவர்கள் தங்களுடைய தலைமை செயலகத்துல
அது மாதிரி ஒரு ரெய்டு நடந்தப்ப ஏன் நீங்க வாயை திறக்கல? சிதம்பரம் வீட்டில் ரெய்டு நடந்தப்ப நாங்க கடுமையா பேசியிருக்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அரசியல் நோக்கத்தோடு செய்கிறார்கள் என்று சொல்றோம். அந்த ஆணித்தரமான கருத்து ஏன் உங்ககிட்ட இருந்து வரல? ஏன் வாய் மூடி மௌனியா இருக்கிறீங்க? அதுதான் நாங்க கேக்குறது. உங்களுக்கு மடியில கனம் இருக்கு, அதனால பயப்படுறீங்க. இல்லன்னா நீங்க பயப்பட மாட்டீங்கல்ல? நாங்க ரைடுக்கு பின்னால் நடக்கப்படுகிற விசாரணை, அதற்கு பின்னால் நடைபெறுகிற நடைமுறை, இதையெல்லாம் சந்தித்து வெளியே வருவோம் என்பதுதான் எங்களுடைய குறிப்பாடு. நீங்க என்னுடைய கருத்து கூட நீங்க வரணுங்கிறது தான். நீங்க வந்தீங்கன்னா நானே பாராட்டு தெரிவிப்பேன். நானே வந்து அண்ணன் மணியனுக்கு மாலை அணிவித்து உங்களை நான் பாராட்டுவேன், நான் வரவேற்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க கூட உங்களுக்கு திராணி இல்லையே. அதற்கான காரணம் என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு புழுவை நின்னா கூட அந்த புழு நெளியும். ஆனால் ஒரு பலம் பொருந்திய அகில இந்திய அதிமுக தன்னுடைய தலைமை செயலகத்திலேயே ஒரு ரெய்டு நடக்கிற பொழுது வாய்மூடி மௌனியாக இருக்கிறது, கைகட்டி பம்மி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன? மடியில கணம் இருக்கு. அரசை நடத்தி கொண்டிருக்கிறோம், சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு வந்து கம்பெடுத்துக்கிட்டு நிக்க முடியாது. சட்ட ரீதியான நடவடிக்கைகளை ஜனநாயக ரீதியாக சந்திப்பதுதான் முறையே தவிர வாய்க்கு வந்தபடி பேசுவது ஜனநாயகமாகாது. சட்டத்தை செய்கிறவர்கள் சட்டத்தை மதிக்க வேண்டும். சட்டம் இயற்றுகிற இடத்தில் இருக்கிற நாங்கள் சட்டம் செய்கிற நடவடிக்கையை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். சட்ட ரீதியாக எதிர்கொள்றீங்கன்றது அமைச்சருடைய வாதமானால், சட்ட ரீதியாக ரெய்டுகளையோ இல்ல மற்ற வழக்குகளையோ வந்து அமைச்சர் எதிர்கொள்றாங்க அப்படின்னா, இல்ல பல திட்டங்கள்ல மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள்ல மாநில அரசாங்கம் வந்து ஒரு இணக்கமான போக்கு காட்டுதா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஜிஎஸ்டிலயா இருக்கட்டும், நீட் தேர்வுலயா இருக்கட்டும், இல்ல வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துறதுலயா இருக்கட்டும், உதய் திட்டத்தை அமல்படுத்துறதுலயா இருக்கட்டும், சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னால வந்த மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்துக்கு வந்த என்ஓசியாக இருக்கட்டும், எதெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது கடுமையாக தமிழகத்தால் எதிர்க்கப்பட்டதோ அதெல்லாத்துக்கும் இப்போ தமிழக அரசாங்கம் ஒப்புதல் அளிக்குதுன்னு சொன்னா அது மத்திய அரசாங்கத்துடைய இணைந்து போகக்கூடிய இல்ல அந்த எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சா அப்படிங்கிற கேள்வி வருது. அதாவது கோரிக்கைகளின் அடிப்படையில தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர கண்மூடித்தனமாக எதிர்க்கவில்லைங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டு மக்களுடைய நியாயமான தேவைகள், கோரிக்கைகள் அங்கே நிறைவேற்றப்படணும். நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது. காலங்காலமாக நாம் காப்பாற்றி வரக்கூடிய நடைமுறை பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர நாம் முன்வைக்கிற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது ஒத்துக்கொள்கிறோம், அவ்வளவுதான். நீட் தேர்வுல ஒரு பக்கம் நம்ம சட்டமன்றத்துல மசோதா நிறைவேற்றிருக்கிறோம், ஆனா மறுபக்கம் போட்டித் தேர்வுகளுக்கு நம்மளுடைய மாணவர்களை தயார் செய்யணும்னு சொல்லிட்டு சீர்திருத்தங்கள் செஞ்சுட்டே போயிட்டு இருக்கிறோம். அப்போ அது நீட் தேர்வை நம்ம ஏற்றுக்கிட்டதா அர்த்தமா? அதாவது இந்தியா முழுக்கவும் ஒரே தேர்வு முறையை கொண்டு வர வேண்டும் என்பது மைய அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நாம் இன்றைக்கு மாநில பாடத்திட்டத்தை தான் 90% மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இங்கே சென்ட்ரல் சிலபஸ் படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை குறைவு. அதனால்தான் நாம் இதை ஏற்க முடியாது, எங்களுக்கு பழைய நடைமுறையை எங்களுக்கு தாருங்கள் என்று நாம் வற்புறுத்தினோம். சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றினோம், அனுப்பி வைத்தோம், வற்புறுத்தினோம். ஆனால் மைய அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. வேறு வழியின்றி நாம் இன்றைக்கு மேற்கொண்டு கல்வியில் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து வருகிற ஆண்டிலாவது மாணவர்களுக்கு அந்த சிபிஎஸ்இக்கு இணையான கல்வியை அவர்களுக்கு கொடுத்து அதிக மதிப்பெண்களை பெறுகிற வாய்ப்பை மாணவர்களுக்கு உருவாக்குகிற அருமையான திட்டங்களை இன்றைக்கு அமல்படுத்தி வருகிறோம். ரைட். சகோதரி பாலபாரதி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இதுல பல்வேறு போராட்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டே வந்திருக்கிறோம். அந்த அரசாங்கத்துல வந்து டாஸ்மாக் கடைகள்ல வந்து போராட்டம் நடக்குது, அதே போல நெடுவாசல் நடந்துச்சு, இல்ல வந்து போக்குவரத்து பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு. டாஸ்மாக் போராட்டம் வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்கோயிங் விஷயமா இருக்கு. ஆனா நெடுவாசல்ல மக்களுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அந்த போராட்டத்தை வந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு அரசாங்கம் கொண்டு வந்து போக்குவரத்து பிரச்சனையிலும் கூட வந்து 2 நாட்களுக்கு வந்து நிச்சயமா அதுல வந்து ஒரு சின்ன சிக்கல்கள் மக்களுக்கு நிச்சயமா சிக்கல்கள் இருந்துச்சு, சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னாலுமே கூட அதற்கு பிறகு அந்த விஷயம் தீர்த்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல. சோ இந்த 3த்துல 2லயாவது இந்த அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இல்லை, அதாவது உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ சமீப காலத்தில் அதாவது பேரூராட்சிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், பெண்கள் எல்லோருமே இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எங்களுடைய பகுதிக்கும் விரிவுபடுத்துங்கன்னு சொல்லி விவசாய தொழிலாளர் சங்கம், ஜனநாயக மகாசங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகள் பல லட்சக்கணக்கான பெண்களை திரட்டி போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. இவ்வளவு கடுமையான வறட்சியில ஊராட்சி அமைப்புகள்ல மட்டும் வேலை கொடுக்கறது என்ன, பேரூராட்சிகளுக்கு விரிவுபடுத்துங்க அப்படிங்கிற கோரிக்கையை அமல்படுத்த வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்கு. இதுவரைக்கும் அவங்க அந்த போராட்டத்தை என்ன ஏதுன்னு கூட பார்க்கல. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னீங்க, அதாவது மத்திய அரசு என்ன சொல்றாங்க, அவங்க பாஜக சார்பாக பேசுகிற போது மாநில அரசை நாங்கள் நிர்பந்தப்படுத்தலை அப்படின்ட்டாங்க. மாநில அரசின் சார்பாக அமைச்சர் பேசுகிறப்போ நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை. உணவு பாதுகாப்பு சட்டம் 20 கிலோ இலவச அரிசி, இன்னைக்கு 10 கிலோ அரிசி 5 கிலோ கோதுமை வாங்கினாதான் ரேஷன் கடை அப்படின்னு அந்த பாதுகாப்பு சட்டத்தை கடந்த காலத்தில் இருந்த முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப அதை கண்ணை மூடிக்கிட்டு அவங்க எதிர்த்தாங்களா? இப்ப ஏன் மாநில அரசு ஏற்றுக்குச்சு? ரேஷன் கடையில் உணவு பாதுகாப்பு சட்டத்துல நான் சொல்லி வரேன். இல்ல, உணவு பாதுகாப்பு சட்டத்துல மத்திய அரசாங்கம் 5 கிலோங்கிறதா சொல்லுது. ஆனா தமிழக அரசாங்கம் அதற்கும் தாண்டி கூடுதலா ஏற்கனவே இருக்கிறதும் தொடரும் அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மத்திய அரசாங்கத்துடைய உணவு பாதுகாப்பு சட்டத்தை விட கூடுதலா தான் தமிழக அரசாங்கம் கொடுக்குது. ஏற்கனவே 20 கிலோ வாங்கிட்டு இருந்தா அவங்களுக்கு குறையாதுன்னு சொல்லிருக்குது மாநில அரசாங்கம். 15 குறையாது. இல்ல வர்ஷனே, நான் ஆதாரப்பூர்வமா சொல்றேன். 44% மண்ணெண்ணெய் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. நீங்க வேணா உணவுத்துறை அமைச்சர் அவங்களுடைய துறையினுடைய புள்ளிவிவரங்களை வாங்கி பாருங்க. தமிழ்நாட்டில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறையா இருக்கு. சர்க்கரை என்பது ரேஷன் கடைகளில் வழங்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தத்துல மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு. ஒண்ணு முடிச்சது. ஆகவே இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை கட்டாயமாக மத்திய அரசு திணிக்கிற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் போராடுவாங்களா இல்லையா? ரெண்டாவது, விவசாயம். நீங்க சொல்றது பற்றாக்குறை, நீங்க சொல்றது பற்றாக்குறை இருக்குதுன்னா பற்றாக்குறை நிவர்த்தி பண்ணப்படணும்ங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த உணவு பாதுகாப்பு சட்டம்ங்கிற அதோடைய சரத்துகள்ல பிரச்சனை இருக்குதாங்கிறது வேற இல்லையா? 20 கிலோ கொடுக்கணும்னு அரசாங்கம் உறுதி அளிக்கல. 20 கிலோக்கு அங்க பற்றாக்குறை இருந்ததுன்னா அது நம்ம தனியா பேசணும். ஆனா 20 கிலோ கொடுக்கறோம்னு தான் அரசாங்கம் உறுதியா சொல்லுது புதிய தற்போது கொண்டு வந்திருக்கிற உணவு பாதுகாப்பு சட்டத்திலும். இல்ல உணவு பாதுகாப்பு சட்டத்துல மானியத்தோடு வாங்கி கொண்டிருந்த மாநில உரிமையை எதுக்கு மத்திய அரசு பறிச்சாங்க? என்ன காரணம்? மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்துல அரிசிக்கு சொல்ல மத்திய அரசு எதுக்காக குறைச்சாங்க? இல்ல அதுதான் இல்ல நம்ம அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு சொல்றேன். மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்துல ஒரு நபருக்கு 5 கிலோ இல்ல. ஆனா மாநில அரசாங்கம் என்ன சொல்லுது? மாநில அரசாங்கத்துல ஏற்கனவே 20 கிலோ இலவசமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 நபர்கள் கொண்ட குடும்பமா இருந்தா 15 கிலோன்னு நாங்க குறைச்சிட மாட்டோம், முழுமையா 20 கிலோ கொடுக்கப்படும் அப்படிங்கறத மாநில அரசாங்கத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. சோ உங்களுக்கு குறைய ஏற்கனவே கிடைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு குறையாது. ரேஷன் இல்ல வர்ஷனே, அவங்க அமைச்சர் சொல்லுகிறார், நானும் தான் பேப்பர்ல வாசிச்சேன். ஆனா பொது விநியோக கடைகளில் அத்தகைய நிலைமை இல்லை. பொருட்கள் குறைக்கப்பட்டாச்சு. மாநில அரசும் மத்திய அரசும் மக்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல 2 பேருமே திசை திருப்பி நாடகம் பண்றாங்க. ரெண்டாவது, நெடுவாசல் பிரச்சனையில போராட்டத்தை எப்படி முடிச்சு வச்சாங்க? 30 இடங்களில் மீத்தேன் எரிவாயு எடுக்கலாம்னு மத்திய அரசு யாரை கேட்டு அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதை ஏன் மாநில அரசு தடுத்து நிறுத்த முடியல? தமிழ்நாட்டில் விவசாயம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மாநில அரசாங்கம் சொல்லிருக்கு. அந்த கன்சென்ட் டு ஆபரேட் நாங்க கொடுக்க மாட்டோம். அவங்க மத்திய அரசாங்கம் ஒரு தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க இங்க பர்மிஷன் வாங்காம இங்க குழி தோண்டவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீட்டு தேர்வையெல்லாம் ஏத்துக்கிட்டாங்கல்ல. நான் என்ன சொன்னாங்க? நாங்க சட்டமன்றத்துல இருந்து நாங்க தீர்மானம் போட்டுட்டோம், ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம மாணவர்களுடைய சட்டையை கிழிச்சு அவங்க காதை கிழிச்சு உள்ள எழுதுறதுக்கு அனுமதிச்சாங்கல்ல. அது மாதிரிதான் மத்திய அரசு மாநில அரசாங்கம் சொல்லுவதெல்லாம் நிக்கவே நிக்காது. இல்ல அது நிக்காது. இப்ப மாநில அரசினுடைய அதாவது மாநில அரசு இந்த உரிமைகளை வலுவாக நின்னு போராடி அது களத்துல நிக்கிறதுக்கு பதிலாக இவங்க ஒவ்வொன்னா விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப விவசாயத்தை அந்த நெடுவாசல் மட்டுமல்ல, தஞ்சை உட்பட பல்வேறு இடங்களில் எரிவாயுவுக்கான ஒப்பந்தம் எங்களை கேட்டுதான் எடுப்பாங்க அப்படின்னு மாநில அரசு சொல்லுவதை எப்படி விவசாயிகள் ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவார்கள்? பெப்சி, கொக்கோ கோலா கம்பெனி, தாமிரபரணி, அது என்ன அதை மாநில அரசு அப்புறப்படுத்திருச்சா? இவ்வளவு குடிநீர் பிரச்சனை இருக்கா பாருங்க. இவ்வளவு குடிநீர் பிரச்சனையில
விவசாயிகளுக்கு கூட தண்ணி கொடுக்காம நீங்க பெப்சி கம்பெனிக்கோ இல்ல அந்த கோக் கம்பெனிக்கோ மாநில அரசு மத்திய அரசு எப்படி சமாளிக்கிறாங்க? நீதிமன்றத்துல இருக்குது, நீதிமன்றம் மூலமா தடை செய்யப்பட்டது, பின்னர் நீதிமன்றம் மூலமாவே வந்து அனுமதிக்கப்பட்டது. அதுக்கு நம்ம போலாம். நான் கேட்கிற கேள்வி, இப்ப பல்வேறு திட்டங்கள்ல மத்திய அரசு திட்டமாவே எடுத்துக்கோ, உதய் திட்டத்துல நம்ம இணைஞ்சதுனால பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் வந்து நம்முடைய மின்சார வாரியத்துக்கு வந்து இப்போ கடனை வந்து நம்ம மாத்தி அமைக்க முடிஞ்சிருக்கு. அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மதுரவாயில் ப்ராஜெக்ட் நீண்ட நாட்களா வரணும்னு நம்ம கேட்டுட்டு இருந்த அந்த பறக்கும் சாலை வந்து தற்போது மாநில அரசாங்கம் NOC கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. GST அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டுடைய பொருளாதார சீர்திருத்தமா வந்து பார்க்கப்படுது. நம்முடைய பிரச்சனை மத்திய அரசாங்கம் இணக்கமா போகுதா, மாநில அரசாங்கம் இணக்கமா போகுதாங்கிறது இல்லாம வேலைகள் நடக்கணும் அப்படிங்கறதானே. இப்ப மதுரவாயில் பறக்கும் சாலை வந்ததுன்னா அதை நம்ம வந்து வேண்டாம்னு சொல்ல போறோம். அது மத்திய அரசு கொண்டு வந்தா என்ன, மாநில அரசு கொண்டு வந்தா இணைஞ்சு கொண்டு வந்தா என்ன? இல்ல உதய் மின் திட்டத்தை முன்னாடி இருந்த முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் ஏன் எதிர்த்தாங்க? 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை பரிசீலிக்கப்படும், ஆகவே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் மின்சாரத்தை விநியோகம் செய்வதில் தனியாரை ஈடுபடுத்துகிறது மாநில அரசு. இப்ப நம்ம உதய் திட்டத்துல இணைஞ்சிட்டோம், 3 மாசத்துல மாறலையே மின் கட்டணம். இல்ல இல்ல சொல்றத கேளுங்க. இதெல்லாம் வந்து இதை சொல்லிதான் நாங்க இப்ப வந்து ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? இல்ல இப்ப வந்து ஏத்துக்கொண்டார்களா இல்லையா? நிலைமையில தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். வருஷம் இங்க பாருங்க, 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதை நாம் மறுத்திருக்கிறோம். உதய் திட்டத்தில் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஏன் உதய திட்டத்தை நீங்க ஏத்துக்கணும்? ஏத்துக்க முடியாது. நீங்க ஏற்கனவே மறுத்த மாதிரி இல்ல சகோதரா ஏத்துக்க வேண்டியதானே. ஏன் ஏத்துக்கொண்டீங்க? இல்ல சகோதரா இல்ல அமைச்சர்களுடைய விதிகளை இல்ல உங்களுடைய நீங்க மாநில அரசு கொடுக்கக்கூடிய விதிகளை அல்லது அந்த நிபந்தனைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு தானே சைன் பண்ணணும். நீங்க ஏன் அதுக்குள்ள ஏத்துக்கிறீங்க? முடியாது என்று சொல்லி அதுக்கு பின்னால் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஒத்துக்கொள்ளப்பட்டதற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் பாதிக்காத வகையிலே தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்ல மாநில மக்களினுடைய உரிமைகளை அடமானம் வச்சிட்டு நீங்க அந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டு என்ன உரிமை பாதிச்சிருக்கு? வழி இல்ல. என்ன உரிமை பாதிச்சிருக்கு சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டதனால என்ன உரிமை பாதிச்சிருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு வேற வழி இல்லை. இது அமலுக்கு வருகிற பொழுது இந்த திட்டம் அமலுக்கு வருகிற பொழுது நீங்க வந்து தவறா சொல்றீங்க. இந்த திட்டம் அமலுக்கு வருகிற பொழுது நீங்க பேரூராட்சியில் 100 நாள் வேலை நடக்கலன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். எங்களுடைய மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பேரூராட்சிகளை அனைத்தையும் தமிழ்நாட்டில் சிறப்பு ஊராட்சியாக அறிவித்து இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வேலையும் அமல்படுத்தினார்கள். நடந்தது. அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் மீண்டும் சிறப்பு ஊராட்சியை எடுத்துவிட்டு பேரூராட்சியாக கொண்டு வந்தார்கள். அதனால தான் நடக்கல. நாங்க கொண்டு வந்தோம், அவங்க தான் கெடுத்தாங்க. நீங்களும் அந்த ஆட்சியில் இருந்தீங்க சட்டமன்ற உறுப்பினரா. ஏன் மறந்துட்டு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல மறந்துட்டெல்லாம் பேசல, நல்ல நினைவாற்றலோட தான் பேசுறேன். அதிமுக ஆட்சியில இல்ல பேரூராட்சி இல்லைங்க, அதாவது பேரூராட்சி அமல்படுத்தவில்லை. அதிமுக ஆட்சியில் இருக்கிற பொழுது பேரூராட்சியில் வேலையை அமல்படுத்தவில்லை, அதுக்கான அரசாணையும் இல்லை. திமுக ஆட்சியிலையும் பேரூராட்சியாக கொண்டு வந்து கேட்கிறோம், சிறப்பு ஊராட்சியாக கொண்டு வந்து நாங்கள் அமல்படுத்தினோம். இல்லை என்று சொல்வது தவறு, இல்லை என்று சொல்வது தவறு. மறுபரிசீலனை பண்ணுங்க. நீங்க சொல்றது உங்களுக்கு தெரியலனா வேற யாரையும் கேளுங்க. அரசாணை இருந்தா காட்டுங்க. இல்ல 100% எனக்கு தெரியும். அமைச்சர் தேசிய ஊரக வேலையும் துவங்கி நடந்தது. ஒரே நிமிஷம் 2 பேரும் என்ன பேச அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அமைச்சர் வந்து அது வந்து செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது அப்படின்றது அமைச்சருடைய கூற்றாக இருக்கிறது. சகோதரி வந்து அது வந்து இல்ல, அது அப்படி ஒரு அரசாணை இல்ல அப்படின்னு சொல்றீங்க.
2 பேருமே நீங்கள் சட்டமன்றங்களில வந்து ஆட்சியில் இருந்தவங்க. இதுல வந்து அரசாணை இருக்குதா இல்லையா அப்படிங்கறத ஆராய்ச்சி நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு. பேரூராட்சிகள் நீக்கப்பட்டது, சிறப்பு ஊராட்சி வந்தது, வேலைகள் நடந்தது. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்திலே தான் இந்த திருத்தம் மறுபடியும் கொண்டு வரப்பட்டது. ஆட்சி மாற்றத்துல நீக்கப்பட்டதுங்கிறது அமைச்சருடைய கூற்றாக இருக்கிறது. அது கொண்டு வரப்படவே இல்லை அப்படிங்கிறது சகோதரி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எது உண்மைங்கிறது நம்ம ஆராய்ச்சி விஷயமா இருக்கு. அருள் ஜெகன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன். இதுல மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோல் இருக்குதா அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த ரெய்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது ஒரு சாமானியரா நீங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துடைய ஆதிக்கம் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல வந்து இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது, சட்டம் தம் கடமையை செய்யுது அப்படின்னு பாக்குறீங்களா? கண்டிப்பாக மத்திய ஆளும் கட்சி பாஜகவோட கை இங்கே ஓங்கி இருக்குது. அவங்களோட கண்ட்ரோல் கண்டிப்பாக இங்கே இருக்குங்கிறத ஒரு சாமானியராக பொதுமக்களோட கருத்து. பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சிகளும் சரி, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இருக்கும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அவங்களுடைய மத்திய அரசோட செயல்பாடுகள் ரெய்டாக இருக்கட்டும் அல்லது ஊழல் தடுப்பு மற்ற எல்லா விஷயத்தையும் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க ரெய்டுகள்லையும் மற்ற விஷயத்துலையும் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்போதே முரண்பாடுகள் தெளிவாக தெரிகிறது. அவங்களுடைய இரு அமைப்புகளுக்குமே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே அவங்க இன்வால்வ் ஆகி தமிழகத்தில் அவங்களுடைய கால் ஊனணும், தமிழர்களே அரசியல அவங்க வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் ஐடி டிபார்ட்மெண்டோட ஒரு நடவடிக்கை மூலமா ஒரு ஊழல் புகார் வெளிவருதுன்னா அது வரவேற்க வேணாமா? கண்டிப்பாக அதை வரவேற்கணும். நான் அதை வரவேற்க கூடாது சொல்ல முடியாது. அவங்க ரைட் பண்ணுறது கண்டிப்பாக, ஏன்னா அதுக்கான காரணம் கண்டிப்பாக இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க காரணத்தோடு தான் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுக்கான அடிப்படை காரணம் தமிழக அரசியலே இருக்குது. ஆனால் எடுத்த முடிவுகள் என்ன, அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் விட தெரியல. ஸோ ரைடு எல்லா விஷயத்துலையுமே அவங்களோட கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு இரு அமைப்புகளையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி தமிழகத்தில் அவங்க மறைமுகமான ஆட்சி ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்குது. இந்த 100 நாட்கள் இந்த அமைச்சரவையோட செயல்பாடு குறித்து உங்களோட இறுதியான மதிப்பீடு? 100 நாட்களோட இது ஒட்டுமொத்தம் ஓராண்டுக்கே நான் சொல்லி முடிச்சிடுறேன். தொழில்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கியா மோட்டார்ஸ், அது போக ஆப்பிள் நிறுவனம் வந்து பெங்களூர் போனது, இந்த 2, அது போக முதலீட்டு மாநாடு நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2023 செயல் திட்டம் எதுவுமே நிறைவேறலை. தொழில்துறையில் அடி வாங்கிருச்சு. விவசாயத்துக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, நிறைய மானியம் வழங்கணும், நிறைய திட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்தியில் அவங்களுடைய சுயமரியாதை இழந்து நிறைய போராட்டம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இங்கே இருக்க அரசும் குரல் கொடுக்கல, மத்தியில் ஆளும் அரசும் குரல் கொடுக்கல. பல நாட்களாக கிட்டத்தட்ட 48 நாட்கள் போயிடுச்சு. கல்வித்துறையில் மிகப்பெரிய புரட்சி நடந்துன்னு சொன்னாலும் நீட் தேர்வு இங்கேருந்து வரக்கூடிய மருத்துவர்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக கம்மியாகும். ஒட்டுமொத்தமாக மருத்துவ சீட் வந்து தமிழ்நாடுல அதிகம். ஒட்டுமொத்த கல்வி திட்டத்தை வந்து மாற்றணும்னா 100 நாள்ல பண்ண முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதை தான் எங்களுடைய கொஸ்டினுமே. ஒட்டுமொத்த கல்வி திட்டத்தை நம்மளால மாற்ற முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி நீட் தேர்வை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நம்ம கொடுக்க முடியும்? அதற்கான அடிப்படைகள் இங்க இருக்குதா, கட்டமைப்பு இருக்குதா? அது நீட் தேர்வு மாநில அரசாங்கம் கொண்டு வந்தது இல்லையா, மத்திய அரசாங்கத்தோட கொள்கை. அந்த கேள்வி கொடுக்கிறேன். அதை அலோவ் பண்ண வேண்டியதோ அதை தடுக்க வேண்டியதோ இங்க சட்டசபையில நம்ம அதுக்கான எதிர்ப்பு நிறைவேற்றி இருக்கோம். அதுக்கான ஒப்புதல் வாங்குறதுக்கு இவங்களால எந்த முயற்சியும் எடுக்க முடியல. அது போக மதுவிலக்குன்னு முடிச்சிடுறேன். மதுவிலக்குன்னு வரும்போது மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும்ன்றாங்க. உச்சநீதிமன்றத்தோட அறிவுரைப்படி 3300 மதுக்கடைகளை க்ளோஸ் பண்ணணும் தேசிய நெடுஞ்சாலையில். ஆனால் அதை பண்ணாம கிராமப்புறம்ல அலோவ் பண்றாங்க. அதுக்கான ஒவ்வொரு போராட்டத்திலையும் தமிழக அரசோட கட்டமைப்பு, அதாவது 3300 கடைகள் மூடப்பட்டிருக்கு. மூடப்படல, அது மத்த இடத்துல ஸ்பிட் பண்ணி மத்த இடத்துல ஓபன் பண்ண போறாங்க. அதுல சில இடங்கள்ல வந்து வேற இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த எதிர்ப்பு வந்து அத க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது ஒண்ணே பதிவு பண்ண விரும்புறேன். இங்க நடக்கக்கூடிய ஜனநாயக ரீதியான போராட்டங்களோ அல்லது எதிர்ப்புகளையோ மக்கள் மீது அவங்க அரசு மூலமா காவல்துறை மூலமா அதிகமா கட்டமைக்கப்படுறாங்க. அவங்க அதிகமா வன்முறை மூலமாவோ, அது மெரினா பிரச்சனையா இருக்கட்டும், நெடுவாசல் இன்ன வரைக்கும் 3 பெண்கள் சிறையில இருக்கிறாங்க. ரொம்ப கொடுமையான சிறையில அவங்கள வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பொதுமக்களோட பிரச்சனைக்கு கூட போராட கூட உரிமை இல்லாத ஒரு நிலையில உரிமை இல்லாம தான் வந்து பாட்டில்லாம் உடைக்கப்படுதா, டாஸ்மாக் கடையெல்லாம் எரிக்கப்படுதா அப்படிங்கறத பார்க்கணும்ல. அதான் மதுவிலக்கு அவங்களே சொல்லும்போது மதுவிலக்கு அவங்களே படிப்படியா அதிகமான போராட்டங்கள் நடைபெறக்கூடிய மாநிலம் தமிழ். அதுக்கான காரணம் இங்க இருக்குதுன்னு இல்ல, காரணம் இருக்குதுங்க. காரணம் நம்ம அரசாங்கத்தை நோக்கி நம்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கோம், நம்ம கோரிக்கை வைக்கிறோம். போராடவே சுதந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, போராட்டம். ஆனா ஒடுக்குமுறைகளை நீங்க பாருங்க. மெரினாவோட கலவை இதுலயும் சரி, நெடுவாசலையும் சரி, திருப்பூர்ல ஒரு பெண்மணியை எவ்வளவு கொடூரமா தாக்குனாங்க. ஒடுக்குமுறை அதிகமா இருக்கு. அதுக்கான அதர் சைடு இருக்குது அப்படிங்கறத சேர்த்து தான் பார்க்க வேண்டியது. நம்ம எப்பவுமே ரெண்டு பக்கத்தையும் பார்க்கணும்ன்றத உங்களோட கருத்து பதிவு செய்யப்பட்டது. மக்களோட பார்வை வந்து கண்டிப்பா பாதிக்கப்படுது. உங்களோட பார்வை நீங்க பதிவு நிச்சயமா உங்களோட பார்வையில உங்களோட சைடுல உங்க தரப்புல ஒரு நியாயம் இருக்கு, அந்த பக்கமும் இருக்குதுங்கிறதுக்கு தான் சொல்றேன். வேற எதுவுமே கிடையாது. ஓராண்டுல அவங்களுடைய சாதனை சொன்னா அவங்களுடைய ஆட்சி, அவங்களுடைய பதவி காலத்தை ஒரு வருஷம் கொண்டு போனதுதான், மற்றபடி எந்த சாதனையும் இல்ல. ஓகே, அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. நான் திரு கே எஸ் அழகிரி அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புறேன். திரு அழகிரி,
100 நாட்களில் இந்த அரசாங்கம் எந்த சாதனையும் செய்துவிட முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு காலத்தில் வலிமையாக இருந்த ஒரு அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இன்றைக்கு அவர்களுள் பிளவு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கே அவர்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. தினம் தினம் காலையில் எழுந்த பிறகு தாம் அதிகாரத்தில் இருக்கிறோமா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது இன்னும் மேலும் சூழ்நிலை எப்படி கெட்டிருக்கிறது என்று சொன்னால், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களே அவர்களுக்கு எதிராக அவர்களை மீறி செயல்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே 100 நாட்களில் அவர்கள் எந்த சாதனையும் செய்யவில்லை. அவர்கள் எந்த சாதனையும் செய்யவில்லை என்பது மக்களுக்கு தெரிந்திருக்கிற காரணத்தினால்தான் நாங்களும் சாதனைகள் செய்திருக்கிறோம் என்கின்ற விளம்பரங்களை அவர்கள் தர வேண்டியிருக்கிறது. எனவே அவர்களை பார்த்து பரிதாபப்படலாமே. காங்கிரஸ் ஆட்சி காலங்களில் விளம்பரங்களே கொடுக்கப்படல. விளம்பரங்கள் கொடுப்பது என்பது வேறு, சாதனை செய்து அவர்கள் விளம்பரம் கொடுத்தார்கள். அவர்கள் வைகை அணையை கட்டினார்கள், அதற்கு விளம்பரம் கொடுத்தார்கள். குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடித்தார்கள், குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக கட்டி முடித்தார்கள். திட்டமிட்ட தொகையை விட குறைவாக செய்தார்கள். எனவே அந்த விளம்பரத்திற்கு பொருள் உண்டு, இந்த விளம்பரத்திற்கு பொருள் இல்லை. அதே உங்களுடைய இறுதியான பார்வையை புரிஞ்சுக்கிறேன் திரு அழகிரி. திரு ஆச்சாரி, உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது எல்லாருமே எங்களை நிறைய அட்டாக் பண்ணாங்க. நீங்கள் போன தடவை எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. நான் ஒரு 3-4 பாயிண்ட் மட்டும் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு மத்திய அரசுடைய உதவி இல்லாமல் இருந்திருந்தால் அது வந்திருக்காது. எங்களுடைய அமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கடும் முயற்சியாலையும், மறைந்த அனில் மாதவ் தவே என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் மினிஸ்டர், அவருடைய முயற்சியாலும் தான் ஜல்லிக்கட்டு வந்திருக்குது. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ஊரெல்லாம் தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு பட்டி தொட்டிலையும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் மோடி அரசுன்றதை பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அடுத்தது இந்த உதய் திட்டத்தை பற்றி சொன்னாங்க. நாங்கள் வாட் வி ஆர் திங்கிங் இஸ் ரெகுலேட்டரி மெக்கானிசத்தை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டரி மெக்கானிசம் எலக்ட்ரிசிட்டி வந்தது. இன்னைக்கு நான் என்னோட டெல்லி எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்போ நாங்கள் அதை தனியார் மயமாக்க செஞ்சாங்களோ அப்ப என்னோட எலக்ட்ரிசிட்டி பில் ஆக்சுவலி 25% கம்மியாச்சு. நீங்க அத நான் பெரிய திட்டங்கள் பத்தி பேசுறதுக்கு விரிவான கொள்கைகள் பத்தி பேசுறதுக்கு டைம் இல்ல. நீட்ட இந்த 100 டேஸ்க்கான இவாலுவேஷன் மட்டும் சொன்னீங்கன்னா நான் இதே ஒண்ணு, ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணாங்க, அதனால நான் பதில் சொல்லணும். அது நீட்ன்றது என்னன்னா சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அதை ரிஜெக்ட் பண்ண ஒரு கேஸ் நம்ம திரும்பி எடுக்கிறத விட அதுக்கு நம்ம அப்பியர் ஆகி நம்மளுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்ன்றது தான் நம்ம மாணவர்கள் முயற்சி பண்ணணுமே ஒழிய நீட்டை எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட இருக்கக்கூடாது. கடைசியா இன்னொன்னு சொன்னாங்க, எதுக்கு எடுத்தாலும் இவங்க மாநில அரசு மத்திய அரசு கிட்ட அடிபணிஞ்சிருச்சு அப்படின்னு. அது ஒரு தவறான கருத்து. இது ஒரு ஜனநாயக நாடு. இதுல இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எல்லாருக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் சமமான ஒரு மதிப்பை பிரதமர் மோடி கொடுக்கிறார். ஆனா இவங்களுக்கு அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பயம்ன்றது மாதிரி இவங்களுக்கு ஏதோ ஒரு பயத்துல அவங்களா தேவையில்லாம ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இருந்தாங்கன்னா அது நாங்க பொறுப்பு கிடையாது. இறுதியா அவருக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த 100 நாள் அப்படின்ற இந்த இது இட் இஸ் டூ ப்ரீமெச்சூர் டு ஆக்சுவலி ஜட்ஜ் இட். இட் இஸ் டூ ப்ரீமெச்சூர். ஏன்னா அவருடைய தன்னுடைய இருக்கையை தக்க வச்சுக்கிறது தான் அவருக்கு முதல் போட்டியா இருந்ததே ஒழிய 100 நாள் ஆட்சி அவருக்கு பண்ண முடியும். I got your point. சகோதரி பாலபாரதி, இறுதியான பார்வை ரொம்ப சுருக்கமா, நேரம் இல்ல. ரொம்ப சுருக்கமா, அதாவது மத்திய அரசு உணவு, கல்வி, விவசாயம், தொழில் என்று அடிப்படை உரிமைகளை, இந்த மாநில மக்களுடைய உரிமைகளை கடுமையாக பறித்திருக்கிறது. அதுதான் நீட்டாக இருந்தாலும் சரி, உதயமின் திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு பட்டியலை போடலாம். ஆகவே இந்த உரிமை பறிப்புகளை எதிர்த்து போராட வேண்டிய அதிமுக எந்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் பயந்து செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 100 நாள் என்பது நாளாக கடந்ததற்குத்தான் அவர்கள் சாதனை என்று சொல்கிறார்கள். ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் தான் மத்திய மாநில அரசுகள் அமுல்படுத்தக்கூடிய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்த போராட்டத்தை தமிழகத்தினுடைய இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு வடிவத்தில் தங்களுடைய போராட்டத்தை மிக கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுக அரசு அடுத்த 100 நாளிலாவது நிச்சயமாக மாநில மக்களினுடைய உரிமையை மத்திய அரசினுடைய காலிலே அடகு வைக்காமல் எதிர்த்து நின்று போராடி இந்த மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. என்னுடைய வேண்டுகோளும் கூட. நன்றி சகோதரி. அமைச்சர் மணியன், உங்களுடைய இறுதியான பதில்.
அம்மா எனக்கு வந்து நீங்கள் உங்கள் கேள்விக்கு பதில் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்களே ஒழிய எங்களுடைய சாதனைகளை சொல்கிறது எனக்கு டைமே கொடுக்கல. கண்டிப்பா. அதாவது சட்டம் ஒழுங்க தமிழ்நாட்டில் சூப்பராக நாங்கள் இன்னைக்கு வச்சிருக்கிறோம். ஒன்று, ஜாதி மத கலவரங்கள் இல்லாத தமிழ்நாடு, பயங்கரவாதம் தீவிரவாதம் இல்லாத தமிழ்நாடு, ரவுடிகள் சாம்ராஜ்யம் இல்லாத தமிழ்நாடு, விலைவாசி ஏற்றம் இல்லாத தமிழ்நாடு, அத்தியாவசிய பண்டங்கள் பற்றாக்குறை என்கிற பேச்சுக்கே இடமில்லாத தமிழ்நாடு, எந்த பொருளும் இல்லைங்கிற பேச்சுக்கே இடமில்லாத தமிழ்நாடு, எந்த பொருளுக்கும் எவரும் வீதிகளில் அலைய தேவையில்லாத ஒரு தமிழ்நாடு. இந்த சூழ்நிலையை வரி இல்லாத பட்ஜெட் கொண்டு வந்து நாங்கள் நடத்தியிருக்கிறோம். பஸ் கட்டண உயர்வு போடலை, பால் விலையை உயர்த்தலை, மின்சார கட்டணத்தை உயர்த்தலை, சமூக நல திட்டங்களை எதையும் நிறுத்தவும் இல்லை குறைக்கவும் இல்லை, மின்வெட்டு இல்லாத மின்மிகை மாநிலமாக கொண்டு வந்திருக்கிறோம், விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்குகிறோம், நாடு முழுவதும் சாலைகளை போட்டிருக்கிறோம், பாலங்களை கட்டியிருக்கிறோம், வீட்டு வசதிகளை பெருக்கியிருக்கிறோம், எல்லா அனைத்து வசதிகளையும் செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு மட்டும் தண்ணி கொடுக்கல. பாலபாரதி அம்மா சொன்னாங்க, காட்டில் வாழற வன விலங்குகளுக்கும் நாங்கள் இப்போ தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மருத்துவ காப்பீட்டு கழகம் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு ஏழை எளிய மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு மிக சிறப்பான திட்டத்தை இன்றைக்கு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். விலையில்லாத அரிசிக்கு 6000 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல எடப்பாடி அவர்கள் ஒதுக்கி இருக்கிறாரு. அமைச்சர் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டீங்க. நிச்சயமா அது வந்து விளம்பரங்களையும் வந்திருக்கு, எல்லாருக்கும் அது போய் சேர்ந்திருக்கு. என்னுடைய பட்ஜெட் கேள்வி இந்த எடப்பாடி அவர்களுடைய பட்ஜெட்ல சொல்லப்பட்டது. ஆமா, இவ்வளவு சிறப்பான சாதனைகளை செய்திருக்கிறது அரசாங்கம்னா உள்ளாட்சி தேர்தல் நடத்த ஏன் தயங்கணும்னு எதிர்க்கட்சிகள் கேக்குறாங்க. நாங்க தயங்கலையே, நாங்க தான் தேர்தலை கொண்டு வந்தோம். தடுத்தது யாரு? கோர்ட்டுக்கு போனது யாரு? நிறுத்தினது யாரு? நாங்க ஒண்ணு இல்லையே. இப்போ நடத்தலாமே, நாங்க நடத்த தயாரா இருக்கோம். மே 14 நடத்தணும்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. இப்ப நம்ம ஜூலை வரைக்கும் டைம் கேட்டிருக்கோம். கூட்டணிக்காக தேடி அலைவோர்கள் அல்ல, தனித்தே போட்டியிட்டு வெற்றி பெற்று வரலாற்றை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதையும் வெற்றி பெற்று காண்பித்திருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தேர்தல் நடத்த நாங்கள் தயார், ஆனால் நீதிமன்றம் தடை விதித்தது, அதனால தான் நடக்கல. இன்னைக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். இது இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. நிகழ்ச்சி நிறைவு செய்யணும் அமைச்சர். நிகழ்ச்சி நிறைவு செய்யணும் அமைச்சர். உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு சாதனமா அரசு ஊழியர்களுடைய போராட்டத்தை ஒரு நாள்ல போகணும், போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தை 2 நாள்ல நிறுத்தணும். இது வரலாற்றில, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில மிகப்பெரிய முக்கியமான சாதனை இது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு போராட்டம்னு அவங்கவுங்க கட்சியை வளர்க்கறதுக்காக விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக தெருவில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான போராட்டங்களை சந்தித்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு சிறப்பான ஆட்சியை, மக்கள் மகிழ்ச்சியான ஆட்சியை, விலைவாசி ஏற்றம் இல்லாத ஆட்சியை, மக்களுக்கு எந்த விதமான பசி பட்டினி பஞ்சம் என்கிற பேச்சுக்கே இடமில்லாத ஆட்சியை அண்ணன் எடப்பாடி அவர்கள் அமைதியாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதில் எவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. இந்த ஆட்சி தனித்துவமிக்க ஆட்சி, சுதந்திரமான ஆட்சி. எவருடைய கட்டுப்பாடோ அச்சுறுத்தலோ பயமுறுத்தலோ அதற்கு எங்களுக்கு இடமே இல்லை. நாங்கள் தான் ஆட்சி நடத்துகிறோம், சுதந்திரமான ஆட்சி நடத்துகிறோம். இதுல எவருக்கும் சந்தேகம் வேண்டாம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர். அந்த இடத்தில் இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியான வழியில் சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய அழுத்தமான கருத்து. நன்றி அமைச்சர், உங்களுடைய பார்வைக்கு. இது வந்து ஒரு சிறப்பான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு நலத்திட்டங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது அமைச்சருடைய இறுதியான பார்வையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக ஒரு 100 நாட்கள் என்பது ஒரு ஆட்சிக்கான முழுமையான மதிப்பீடாக இருக்க முடியுமா என்றால் அது வந்து சந்தேகத்திற்குரிய விஷயம் தான். 100 நாட்கள்ல வந்து ஒரு சில திட்டங்கள் செயல்படுத்தப்படலாம், இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டிய விஷயங்கள் பல இருக்கலாம். ஆனால் அதிமுக ஆட்சி என்று பார்க்கும்போது முழுமையாக ஓராண்டு நிறைவடைந்திருக்கிறது என்பதையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பல்வேறு சிக்கல்களை தாண்டி தற்போது 122 எம்எல்ஏக்களுடன் ஒரு அமைச்சரவை, ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் தற்போது வந்திருக்கிறது. இவர்கள் தற்போது 100 நாட்களை வந்து நிறைவு செய்திருக்கிறார்கள். சாதகமான அம்சங்களும் நிச்சயமாக இருக்கின்றன. நீரா போன்ற திட்டங்கள், குடிமராமத்து போன்ற திட்டங்கள், அல்லது வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் என்று மக்கள் வரவேற்பை பெற்றுக்கக்கூடிய விஷயங்களும் நிச்சயமாக இருக்கின்றன. ஆனால் விமர்சனங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் சூழல் என்பதும் வந்து கேள்விக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதா, இது வந்து சந்தேகங்களை எழுப்பக்கூடிய விஷயமாக இருக்கிறதா என்ற விமர்சனங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆட்சி அடுத்தடுத்த கட்டங்களில் சகோதரி பாலபாரதி அவர்கள் குறிப்பிட்டது போல அடுத்த 100 நாட்கள் அடுத்த ஆண்டுகளில் எப்படி தொடர்கிறது என்பதை பொறுத்து நாம் பொறுத்திருந்து பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.